ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம், எங்கள் தேவனை ஆராதிப்போம். ஆமென். இந்த நாள் ஒரு நல்ல நாள், இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாளில் தேவ கிருபை எங்களோடு இருக்கிறது. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம் கிருபையே ஐயா, கிருபையே மாறாத மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின, எம்மை உருவாக்கின கிருபை இது. நாங்க உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எம்மை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ராஜா கிருபையே, உங்க கிருபையே என்றும் மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் எங்களை உயர்த்தி வைத்தீங்க, எம்மை உயர்த்தி வைத்த கிருபை இது. அதை நினைத்து அவரை ஆராதிப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே ராஜா கிருபையே ஐயா மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அந்த கிருபையை தந்த தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் எங்களை உருவாக்கின தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். கஷ்டமான பாதையில் குறைவுபட்ட நேரத்தில் எங்களுக்கு நிறைவாய் இருந்த தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை புகழுவோம். அவருடைய கிருபை ஒன்றே உங்களையும் என்னையும் காத்தது, அவருடைய கிருபை ஒன்றே உங்களையும் என்னையும் நடத்துகிறது. அவருடைய கிருபையினால் மாத்திரம் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதது, சபை நிற்பது நிர்மூலம் ஆகாதது, ஊழியம் நடப்பது நடக்காதது. அவருடைய சுத்த 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 கிருபை, அவருடைய மனதுருக்கம், அவருடைய தயவினாலே நீங்களும் நானும் நிற்கிறோம். அந்த தயவை நினைத்து இந்த முழு வாரமும் எங்களை காப்பாற்று வழி நடத்தினீரே, இந்த நாளை காண செய்தீரே, உம்மை ஆராதிக்க குடும்பமாய் சபையாய் ஜனமாய் இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீரே. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையே 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 மாறாத தேவ கிருபை, மறையாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபையை நினைத்து உம்மை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடி இருக்கிறோம். அப்பா, நீர் செய்த அதிசயங்கள், நீர் செய்த அற்புதங்கள், நீர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளை நினைவு கூற இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீங்க எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால், எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால் சேர்ந்து சபையாய் நாங்கள் வெளியிலே வந்து உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ராஜா,
நீங்க எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க சபை நடுவிலே வாசமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபை நடுவிலே உலாவுகிறபடியால் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்க காயங்களை ஆற்ற வந்திருக்கிறபடியால் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை நீங்க நடத்துங்க. ஆரம்ப ஜெபத்தை நடத்துறீர். ஸ்தோத்திரம். துதி பாடல் ஆராதனை வேலை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை காண முடியாது, தரிசிக்க முடியாது, உணர முடியாது, அறிய முடியாது. தெய்வமே, நம் அனைவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க. ஈசோப்புலாலே கழுவி சுத்திகரிங்க. அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து துணிகரமாய் உமக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தகப்பனே அதை நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உமக்காக மறுபடி வாழ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. பலிபீடத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. பரிசுத்த ஊழியத்தை, பரிசுத்த சேவையை உமக்கு செலுத்த இந்த இடத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. நீங்க எங்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தை நேரத்தை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். உம்முடைய தேவ பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர் ஐயா. அந்த வார்த்தை சென்று வீணே திரும்பாது. இயேசு எங்களோடு இருந்தால் சுகம் உண்டு, இயேசு எங்களோடு இருந்தால் பலன் உண்டு, இயேசு எங்களோடு இருந்தால் விடுதலை உண்டு. அந்த வார்த்தையானவர் இயேசு எங்களோடு இருக்கிறபடியால், அந்த வார்த்தையானவர் இயேசு ஜனங்களுக்கு போகிறபடியால், கடந்து செல்கிறபடியால் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு ராஜா. இந்த வார்த்தை நேரத்தை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு வருகிற உம்முடைய தேவதாசனை கருத்துல கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, தகுதிப்படுத்துங்க. அபிஷேகத்தோடும் ஆவியோடும் அதிகாரத்தோடும் தேவ வார்த்தையை பிரசங்கிக்க உதவி செய்யுங்க. மொழிபெயர்ப்பை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். எங்களுடைய ஆயத்தம், எங்களுடைய திறமை, எங்களுடைய அனுபவம், எங்களுடைய அபிப்பிராயம் அல்ல. தேவ ஆவியானவர் தேவ பிள்ளைகளோடு இன்றைய நாளும் பேச போறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை நேரம் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். காணிக்கையை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற பிள்ளையை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாதவர்களை கொடுக்க நீங்க ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். இந்த முழு ஆராதனை, PA சிஸ்டம், மைக் சிஸ்டம் அனைத்தும் நேர்த்தியும் செம்மையாக நீங்க நடத்தி தாங்க. எல்லாம் சமாதானமாய் நீங்க நடத்தி தாங்க. அனைவரையும் நீங்க காத்து நடத்துங்க. ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சபையார் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நாங்கள் அனைவரும் எடுப்போம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், ஆனால் ஒரு சிறிய சங்கீதம். சங்கீதம் 117, Psalms chapter 117. A well known psalm, but a very small psalm. 2 வசனம் தான் இருக்கு. சங்கீதம் 117, Psalms 117. நான் முதலாவது வசனத்தை வாசிப்பேன், இரண்டாவது வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாங்க வாசிப்போம். ஹல்லேலூயா. Amen. I'll read the first verse, the second verse we all read nice and loud together. எல்லாரும் எடுத்தோன சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். எல்லாரும் சேர்ந்து இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I'll read verse 1. Praise the Lord, all nations. Extol him, all people. Verse 2, read nice and loud. For great is his steadfast love towards us, and the faithfulness of the Lord endures forever. Praise the Lord. Amen. Praise the Lord. இன்றைய நாள் ஒரு விசேஷித்தமான நாள். இன்றைய நாள் 16ஆம் தேதி மே இந்த சபை தொடங்கப்பட்ட நாள். ஆமென். 18 வருஷத்துக்கு முன்பாக இந்த நாள் இந்த சபை தொடங்கப்பட்டது. 18 வருஷமாய் என் தேவன் இந்த சபையை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை இன்றைய நாள் நாங்கள் கொண்டாடுவோம், அதை நினைவு கூறுவோம். ஒரு நாள் எடுத்து நல்லா நாங்கள் கொண்டாடுவோம். ஆமென். அதுக்கு தான் நாங்கள் படித்தோம், கிருபையே மாறாத கிருபையே. உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் உங்களை என்னையும் உருவாக்கினது எது? அவருடைய கிருபை. ஊழிய பாதையில் இந்த சபையை நடத்தினது எது? நாங்கள் அல்ல, இசைக்கருவி அல்ல, எங்களுடைய பிரசங்கம் அல்ல, எங்களுடைய பாடல்கள் அல்ல, எங்களுடைய கேமரா எங்களை நடத்தவில்லை, எங்களுடைய ஃபேஸ்புக், யூடியூப்
இன்ஸ்டாகிராம் எங்களை நடத்தவில்லை, அவருடைய கிருபை மாத்திரம் எங்களை நடத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் மூழ்கி போறார்கள், மடிந்து போறார்கள், சபைகளை பூட்டுகிறார்கள். ஆனால் தேவ ஆவி, தேவ கிருபை எங்களோடு இருந்து உங்களை என்னையும் நடத்தி கொண்டு வருகிறது. எத்தனை பேர் இந்த சபை மூலமாய் தேவன் தான் செய்தார், ஆனால் இந்த சபை மூலமாய் எத்தனை குடும்பங்கள், பிரிய வேண்டிய குடும்பங்கள் சேரப்பட்டது. எத்தனை மரண படுக்கையில் இருந்த ஜனங்கள் உயிர் பெற்றார்கள். கப்பன் இல்லாதவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். எதுக்காக வேண்டி? அவருடைய கிருபை சபையோடு இருந்தது, கிருபை குடும்பத்தோடு இருந்தது, கிருபை ஊழியக்காரர்களோடு இருந்தது. தேவ ஜனமே, அதை நினைத்து, அதை உணர்ந்து, அதை அறிந்து எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தீராத நோய்களை குணமாக்கின தெய்வம், தழும்புகளால் எங்களை குணமாக்கின தெய்வமே, உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல தேவ பிள்ளைகளை காத்தீரே, இந்த முழு வருடமாய் காத்தீரே. கொள்ளை வியாதி நேரத்தில் எங்கள் சபை ஜனங்கள் யாரும் அப்பா மரிக்காமல், ஆண்டவரை மாண்டு போகாமல் உயிரோடு வைத்திருக்கிறீரே, சாட்சி சொல்ல இந்த இடத்துல வைத்திருக்கிறீரே. அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே, இயேசுவே நன்றி. அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். பிதாவே, பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை, அவரை பார்த்து சொல்லுவோம். துதி ஆராதனை, துதி செய்கிறோம். பிதாவே, பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே, பிதாவே, பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே, இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் எம்மை தேற்றியே, எம்மை தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்கள் கண்மணி போல, கடந்த நாட்களில் கண்மணி போல உங்களை என்னையும் பாதுகாத்தாரே, பிள்ளைகளை பாதுகாத்தாரே. எல்லா சோதனையிலும், வேதனையிலும், போராட்டத்திலும் எங்களை அவர் காத்தாரே, தேற்றினாரே. தைரியப்படுத்தினீர். தீராத நோய்கள் எல்லாம், தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. எங்கள் எல்லா நோய்கள், எல்லா வேதனைகள் அவருடைய தழும்புகளால், இயேசுவின் இரத்தத்தால், தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே, இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய, தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும்,
நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியா, தேவன் அப்பா சொல்லி முடியா எல்லா ஈவுகளுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகள், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஐயா ஸ்தோத்திரம். சொல்லி முடியா அதிசயங்களை சொல்லி முடியா, 18 வருஷமாய் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே ஐயா ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் சபைக்கு ஐயா ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்லி, இயேசுவே இயேசு உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அழைப்பு இல்லை என்றா, ஊழியம் இல்லை என்றா, நாங்க இல்ல ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி தூய ஆவியே, தூய ஆவியே எங்கள் நன்றி ராஜா, நன்றி சொல். துதி ஆராதனை செய்கிறோம் அப்பா, துதி ஆராதனை செய்கிறோம். ஓ துதி ஆராதனை ஹalleluya செய்கிறோம். Thank you Jesus. துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை, துதி ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வருஷமா எங்களை நடத்தினீரே, ஒரு சபையை தந்தீரே, ஒரு ஊழியத்தை தந்தீரே, ஒரு அழைப்பை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே. இந்த சபை கூடாக ஜனங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்தீரே, சமாதானத்தை அளித்தீரே, ஆலோசனையை கொடுத்தீரே, வார்த்தையினால் போஷித்தீரே, வார்த்தையினால் உருவாக்கினீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் குடும்பங்களை நீர் தந்தீரே, நன்றி. ஜனங்களை கொடுத்தீரே, நன்றி. பிள்ளைகளை தந்தீரே, நன்றி. வாலிபர்களை தந்தீரே, நன்றி அப்பா. அதை நினைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவன் என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தார். அவரை ஆராதிக்க வாழ வைத்தார், அவரை ஆராதிக்க உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார், அவரை ஆராதிக்க. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அதுதான் நான் முன்பு சொன்னது போல, இந்த சபை இல்லை என்றால், தேவனுடைய உன்னத ரட்சிப்பு இல்லை என்றால், தேவனுடைய உன்னத அழைப்பு இல்லை என்றால், உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அரவாசி பேர் இந்த இடத்துல உயிரோடு இருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு அரவாசி பேர் இந்த இடத்துல குடும்பமாய் சேர்ந்து இருக்க மாட்டார்கள். அரவாசி பேர் தெருவிலையும் சுடுகாட்டிலையும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் என் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், ஜீவனை தந்தார், வாழ வைத்தார், தெரிந்து கொண்டார். அவரை ஆராதிக்க, நீதிமான்களாய் அவருக்கு முன்பதாக நிற்க, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை ஜனங்களுக்கு முன்பதாக வாழ உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார், ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர். சுகம் இல்லாமல் இருந்த போது, வாழ்க்கை இல்லாமல் இருந்த போது வாழ்க்கையை கொடுத்தீர், தெரிந்து உம்மை உம்மை என்னாலும், உம்மை இந்த சபை என்னாலும் உம்மை ஆராதிக்கும் அப்பா. உம்மை என்னாலும் ஆராதிக்க ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்போம். உம்மை என்னாலும், உம்மை
சொல்லுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஐயா உமக்கு ஆராதனை ஓ நித்தியமா. நீரே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பார்த்து மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே அவர் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. கணத்துக்கு நீரே மகிமை உடையவர். உம்மை என்னாலும் உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பேலன் தந்தீர் உம்மை ஆராதி, ஊழியம் தந்தீர் இந்த சபையை தந்தீர் உம்மை ஆராதிக்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லுவோம். கிருபை தந்தீர் கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பெலன் கொடுத்தாரே பெலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை உம்மை என்னாலும் ஆராதிப்போம். உம்மை என்னாலும் ஆராதிப்போம். ஆராதனை பாடுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை எங்கள் ஆராதனை சகல ஆராதனை ஓ நித்திய. நீரே நிரந்தரமானவர். இந்த நிரந்தரம் இல்லாத உலகில் நீர் எங்களுக்கு நிரந்தரமாய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். நீரே மகிமையின் ராஜா உங்களோடு என்னோடு இருக்கிறார். நீரே அவரை ஆராதிப்போம். Thank you Jesus. நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீங்க ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, எம்மை வாழ வாழ்க்கையை கொடுத்தீரே, புது வாழ்வு தந்தீரே, தெரிந்து கொண்டீர் உம்மை. ஸ்தோத்திரம். உம்மை என்னாலும் ஆராதிப்போம். உம்மை என்னாலும் ஆராதி. வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வரங்கள் தந்தீர் உம்மை மேன்மை தந்தீர், உங்களை மேன்மைப்படுத்தினாரே. ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் உம்மை ஆராதிக்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை பாடுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை எல்லா சகல ஆராதனை ஓ நீரே நிரந்தரமானவரையா. நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உடையவரையா. அந்த மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்தீரே. நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமை உம்மை என்னாலும் என்றும். நீரே நிரந்தரம்.
நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஐயா ஜீவன் தந்தீர், உம்மை யாரா வாழ வைத்தார், வாழ வைத்தார், வாழ வைத்தீர், உம்மை யாரா. ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்போம். சபையாய் உம்மை என்னாலும், உம்மை என்னாலும் ஆராதிப்போம். Thank you Jesus. வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. அக்கினி மதிலாய் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதல் மலையாய் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், இக்கட்டில் துணையாய் இருந்தவரே ஸ்தோத்திரம், எங்கள் இருளில் வெளிச்சமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எங்களுக்கு தேவனாய் இருப்பவரே, எங்கள் பரம தகப்பனே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல 18 வருஷமாய் இந்த சபையை சுமந்து கொண்டு வந்தீரே, 18 வருஷமாய் மணவாட்டி சபையை சுமந்து கொண்டு வருகிறே. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. எங்கள் இக்கட்டின் துணையாய் இருந்தவரே, எங்கள் இருளில் நேரத்தில், காரிருள் நேரத்தில் சபை ஜனங்கள் நடக்கும் போது நீங்க வெளிச்சமாய் இருந்தீரே. அதை நினைத்து உம்மை ஆராதிக்க, நன்றி சொல்ல, நன்றி பலிபீடம் கட்ட வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுக்கூடும், எங்கள் இக்கட்டில் அவர் துணையாய் இருந்திருக்கிறார். எங்கள் இருளில், எங்கள் குடும்பத்தின் இருளில், எங்கள் எதிர்காலம் என்ற இருளில், இந்த போன வருஷத்தின் இருளில், அரசாங்கம் இருளில் இருந்த நேரம், எங்கள் தொழில்கள் இருளில் இருந்த நேரம், எங்கள் எதிர்காலம் என்ன செய்வது, ஏது செய்வது, எங்கள் தேசமே இருளில் இருக்கும் போது, அந்த இருளிலும் அவருடைய வெளிச்சம், அவருடைய வார்த்தை உங்களோடு, என்னோடு, குடும்பத்தோடு இருந்ததே. அதை நினைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்க தேவையில்லை. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யோசிக்கட்டும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வேதனை படட்டும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் எங்கள் இருளில் வெளிச்சம் இருக்கிறபடியால் நாங்கள் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் இருக்கிறோம். எங்கள் தகப்பன் எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், பாடுவோம், கரங்களை தட்டி எஸ். ஓ அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம், கரங்களை தட்டி பாடி மகிழ்ந்து கொண்டா. அக்கினி அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, மலை நீரே, எங்கள் அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே. ஓ இக்கட்டில் துணை நீரே, எல்லா இருளில் வெளிச்சம் நீரே, எங்கள் இக்கட்டில் துணை நீ. அவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் இருளில் வெளி. நன்றி 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 நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம்,
கொண்டாடுவோம் எங்கள் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கும் பாத்திரரே நீங்க துயர் நீக்கும் எங்கள் பரம வைத்தியரே எங்கள் துதிக்கு பாத்திர பெலனெல்லாம் நீதானையா பெலனெல்லாம் நீதானையா எங்கள் பிரியமும் நீதானையா சபையின் பெலனெல்லாம் நீதானையா எங்கள் பிரியமும் நீதானையா நன்றி நன்றி அல்லேலூயா அல்லேலூயா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் இயேசு அப்பா சமூக பாடி மகிழ்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் அந்த சிலுவை நினைத்து அவரை ஆராதிப்போம் என் சாபங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு அதை நினைத்து அவரை நன்றி சொல்லுவோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கரங்களை தட்டி நன்றி 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 கரங்களை தட்டி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ரட்சிப்பை கொடுத்தவர் அவர் விடுதலை கொடுத்தவர் அவர் சமாதானத்தை கொடுத்தவர் அவர் தீங்கு மாலை கூடார மலையிலே பாடுவோம் தீங்கு நாளை கூடார மலையிலே வைத்து கரங்களினாலே மூடி பாதுகாத்தவர் அவர் வனாந்தரமான பாதையிலே பூங்காவனமாய் மாற்றி ஆசீர்வதித்தவர் அவர் வாய்களை திறந்து பாடுவோம் என்று அந்த தேவனாகிய கர்த்தரை சூரியன் உதைக்கு திசை வடங்கி அது அஸ்தமிக்கு திசை வர காட்டி எல்லா நாமத்தை மகிமை செலுத்தி அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோமா இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் எங்களை மீட்டெடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். There is only one person, one Lord God who redeemed you and I. அவர் அதற்காக ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். He made a sacrifice to redeem you and I. ஆனால் அந்த கிரயம் 10% அல்ல 5% அல்ல 20% அல்ல 50% அல்ல 75% அல்ல 90% அல்ல. That was not a sacrifice only worth 10%, only worth 20%, only even worth 90%. No. இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நாடுகள் இருக்கலாம், எத்தனை பிரசிடென்ட்மார்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனை தலைவர்கள் அரசர்மார்கள் வந்துட்டு போய் இருக்கலாம். There may be many presidents, many leaders, many kings, many queens. அவர்கள் செய்த காரியங்களெல்லாம் எந்த ஒரு காரியமும் பரிபூர்ணமான காரியம் அல்ல. Anything that those worldly kings, queens, leaders, presidents, prime ministers did, it is not a fulfillment, it is not 100% satisfactory. ஆனால் அல்பா ஒமேகா மானவர் முந்தின பின்னரமாய் இருக்கிறவர். But the Lord God who is Alpha Omega, the first and the last. அவருடைய சுயரத்தினாலே சம்பாதித்த சபையை அவர் இரத்த சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். He gave 100% sacrifice of his blood. அந்த சபையிலே எல்லா விதமான பரிபூரணத்தை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் எங்களை வழி நடத்தியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மாத்திர ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தாவே இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும், நின்று போகும், பரிபூரணமாய் இருக்காது, ஆனால் பரலோகத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து இந்த உலகத்தின் ஆண்டவரே கடைசி கால முடிவை கொடுத்து இன்றைக்கு இவங்களை ஜீவனை
வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி. Thank you, Jesus. You have given us your salvation and we thank you so much, Father. இந்த உலகத்திலே பரிபூர்ணம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. Nothing in this world is 100% satisfactory. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சபையிலே வைத்திருக்கிறாரே அதுதான் எங்கள் குடும்பத்துக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு பரிபூரணம். Put us together. That is the greatest thing of all. Amen. ஆகிய தான் வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் உலகம் முற்றிலும் ஆதாயப்பட்டிருந்தால் நம்முடைய ஆத்மா நட்டமான லாபம் ஒன்றுமே இல்லை. That is why the Bible says if a man gains the world but does not save his soul, he has lost everything. ஆகவே எந்த ஒரு மதத்திலே எந்த ஒரு அரசியல்வாதியுடைய கட்சிகளிலேயோ எந்த ஒரு அரசாங்கத்திலே பரிபூரணம் இல்லை. ஆனால் என் தேவன் ஒருவரே சகல பரிபூரணத்தினாலும் மகிழ்ச்சியாக எங்கள் சபையில் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம். போதாது ஆகிய கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் வாய்களை தந்து பாட போறோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்களை முறித்தவர். கல்வாரி சிலுவையினால் கரங்களை தட்டி என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் ஆமென் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு Thank you, Jesus. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கரங்களை உடைந்ததையா. நன்றி தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து காயா வாழ்க. மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கரங்களை தட்டி தேவனுக்கு கடைசியாக ஒரு நிமிஷம் கரங்களை மாத்திர எல்லாரும் தட்டி கத்தாவே உமக்கு மகிமை உமக்கு கணம் உமக்கு கத்தாவே எல்லா விதமான கத்தாவே ஆசீர்வாதங்களை கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே நீரே சகலத்துக்கும் காரணம் கத்தா. Thank you, Jesus. தெரிந்து கொண்ட தேவரீர் அழைத்த தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, you have chosen us, you have called us and we thank you. எஸ் போகிற பாதை ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் கத்தாவே அது இலகுவாக போகவில்லை. The path, even though you have given us the vision, the path may be hard, the path may be treacherous. அது கடினமான பாதை. The journey may be painful, may be hard. ஆண்டவரே கடினமான பாதை. You know, Father. ஆண்டவரே கடினமான பாதை. You know, Father, it is a hard path. ஆனால் வெறுமையான கையாக வந்தோம். But we go with you. எந்த விதமான கத்தாவே காரியங்கள் எங்களுடைய கரத்தில் இருக்கவில்லை. Nothing is in our hands. We are empty-handed, Father. ஆனால் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். But we came and we began. கடினமான பாதையாக இருந்த பொழுதும் தரிசனம் கண்ட பொழுதும் கத்தாவே அது இலகுவாக போகாத பட்சத்திலும் ஒன்றை நாங்கள் அறிந்து கொண்டோம். Even amongst the hard path, even amongst we had no help, Lord, we knew one thing. நீர் மாத்திரம் எங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டவரே. If you were not with us, Lord. ஆண்டவரே சங்கீதக்காரர் 124 சங்கீதத்திலே சொல்வது the psalmist says in chapter 124, மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். The men would have swallowed us alive. ஆனால் கர்த்தராகிய தேவன் கர்த்தாவே கிருபையை கர்த்தாவே. But Father, through your grace, ஆண்டவரே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது போல, according to John chapter 10, திருடவும் கொல்லவும் அழிக்கவர நானோ சகலவும் பரிபூரணப்படவும் ஜீவனையும் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின் as per the verse that you have come to give us eternal life and fulfillment. ஆண்டவரே நம்முடைய சபையாகிய ஆண்டவரே நம்முடைய சரீரமாகிய சபைக்கு கர்த்தாவே நம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டீர் ஆண்டவரே. Lord, you have saved, redeemed your church, your bride. ஆகிய நம்முடைய ஜீவனங்கள் சபையிலே இருந்தபடியா and you have given us your life. ஆண்டவரே இந்த பாடின ஜீவன் தந்திருமை ஆராதிக்க you gave us life to worship you, Father. உம்மை தெரிந்து கொண்டிருமை ஆராதிக்க you chose us to worship you, Father. உம்மை என்னாலும் ஆராதிக்கும்படியாக we will worship you for forevermore. ஆண்டவரே உம்முடைய கிருபை கர்த்தாவே 117 சங்கீதத்தின்படி எங்கள் சபையிலே இருந்தபடியால் நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா. we thank you for your grace according to Psalms 117. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த வருடத்தின்
And as per the year's promise, Lord, நாங்கள் இருப்பது தேவ கிருபை. we stand here by your grace. ஆகவே சபையை கொடுத்தீர். Thank you for the church. சபை மக்களை கொடுத்தீர். Thank you for the church people. ஊழியர்களை ஊழியக்காரிகளை Thank you கொடுத்தீர். for the ministers, the men of God, women of God. ஆண்டவரே இசைக்கரி மைக் சிஸ்டங்களை கொடுத்தீர். Thank you for the team that helps. ஆண்டவரே பணத்தை கொடுத்தீர். Thank you for the blessings. ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஜெப வீரர்களை Thank you for your கொடுத்தீர். prayer warriors. Amen. ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளை Thank தெரிந்து you for கொண்டீர். children who live for you, Lord. நல்ல கட்டிடங்களை கொடுத்தீர். Thank you for a great building. உம்முடைய Father. சம்பை உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்க சபையிலே வைத்தீர். You have your love and your peace is amongst us. அற்புதம் அடையாளங்களை You செய்தீர் have done ஆண்டவரே. many miracles and wonders in our church. ஆண்டவரே ஒருவரும் அழிந்து போகாத படிக்கு கர்த்தாவே. Amen. No one to be destroyed. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கினீர். You sent your word and you healed your ஒவ்வொருவரை children. நீ வழி நடத்தினீர் ஆண்டவரே. Everyone you led, Father. ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை அதெல்லாம் செய்து எங்கள் சபையிலே எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. You did so many things, unspeakable, unimaginable things for us, Father. ஆண்டவரே பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து மரண படுக்கையில் இருந்தவர்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்தீர். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து ஞானத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் வழி நடத்தினீர் You gave ஆண்டவரே. life to the dead, Father. You gave child to the barren, Father. You kept families together, Father. ஆண்டவரே Thank இந்த you. மகன் சொன்னது போல இன்றைக்கு அநேக பேர் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அதிலே ஒருவன் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆனாலும் என்னை உயிரோடு வைத்தது நீர் ஆண்டவர். But Lord, you kept us alive, Father. Half of us wouldn't be alive, but you kept us alive, Father. கர்த்தாவே வரும் காலங்களில் உம்மை இந்த காரியங்களை சொல்லி உம்மை கொண்டாடுங்களுக்கு கிருபை செய்யும். Father, in the near future, in a few weeks' time, help us celebrate this together. உமக்கு நாங்கள் கனத்தை We செலுத்துகிறோம். give you the glory and the honor. உமக்கு மகிமையை We give you செலுத்துகிறோம். the glory. ஆண்டவரே இந்த சபையை நடத்துவதற்கு என்னை மாத்திரமல்ல எங்க சபையிலே கர்த்தாவே அநேக ஊழியக்காரர் எழுப்பி இருக்கிறபடியால் நன்றி. Not only me, Father, but you have given many men and women of God. We thank you. ஆண்டவரே யூத் பிள்ளைகளுக்காக நன்றி Thank you for the ஆண்டவரே. youth, Lord. எல்லாத்துக்கு மேலாக கர்த்தாவே குடும்பத்திலையும் கூடி கர்த்தாவே ஊழியங்களை செய்யத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தை ஞானையும் கொடுத்து கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறபடியால் நன்றி. Thank you for the children you have grown. விசுவாச கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, நன்றி அப்பா. நீர் இதை செய்தீர் You ஆண்டவரே. did this, Father, and we நீர் thank இதை செய்தீர் you. You ஆண்டவரே. did this and we thank you so much. உதைப்பவனாலும் அல்ல நீர் பாய்ச்சறனாலும் அல்ல. Amen. Hallelujah. It is not by the sower, it is not by the one விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். but the one who gives, which is ஆகவே you, நீ Father. செய்ய நினைக்கிற தடைபடாது. What you tend to do will not be ஆண்டவரே stopped. நீர் தான் சொன்னீர் ஆண்டவரே சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. Father, you said to your disciples, go ashore. ஆனா வருகிற வழியிலே கர்த்தாவே லேசாக போக முடியாது. But it is not easy to go ashore. ஆண்டவரே எத்தனை காத்து எத்தனை புயல்கள் கர்த்தாவே எத்தனை சூறாவளிகள் அடித்தாலும் கர்த்தாவே நீர் பாதையை கர்த்தாவே அந்த அலைகளை பாதையை மாற்றி வருந்து இறையாதே என்று சொன்ன தேவன் நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Amongst the storm, amongst the waves, amongst the wind, you are with us and we thank you. You are with us and saying, be still, we thank you. ஆண்டவரே இனி எங்களை நடத்துவீர். You have led us this far. ஆண்டவரே உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்கள் உன்னுடனே கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடு சொன்னவர் நீர். விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. எஸ் நீர் ஆண்டவரே உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களும் கூட இருக்கிறவர். Father, you are with us till the end of this earth. தாவீது சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். King David say, we say, எங்கள் தேவன் சதா காலமும் எங்களுடைய தேவன். our God is our God. எல்லாரும் for சொல்லுங்க eternity. எங்களுடைய தேவன் சதா காலமும் Our God எங்களுடைய is our தேவன். God for eternity. Amen. எங்களை மரண பரியந்தம் நடத்துவார். He will lead us till death. பிதாவின் முடிவு பரியந்தம் He will நடத்துவார். lead us till the fall. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். கரங்களை தட்டி Thank you, Jesus. நேரங்களை வாழ வைக்க வந்த தெய்வம். Thank you for enabling us to live, Father. நேரங்களை வாழ வைக்க வந்த தெய்வம் ஆண்டவர். Thank you for enabling us to live for உம்மை you. நாங்கள் ஒரு பொழுதும் மறக்க கூடாது ஆண்டவரே. Help us not to forget you, Lord. ஏனென்றால் உம்முடைய அன்பு எங்களுக்கு மேலானது. Because your steadfast love is greater than life itself. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு Your மேலானவர். spirit is greater than life itself. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மேலானது. Your word is greater than life itself. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் கிருபையும் உள்ளது. Your life is power, life and grace. ஆண்டவரே விசுவாசத்தை மாற்றி கிருபையை மாற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருபையை வைத்துவிட்டு விசுவாசத்தை மாத்திரம் நடக்க முடியாது. Without grace we cannot live a life of faith. Without faith we cannot live a life full of grace. ஆனாலும் ஆண்டவரே But Father, வார்த்தையின் கிருபை ஒன்றாக தந்தவர் நீர் you ஆண்டவரே. gave us your word, you gave us your grace, you gave us your life. We thank you. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு You தந்திருக்கிறீர். gave us your faith. We அதை thank you. பவுல் அழகாக சொல்லுகிறார் That is ஆண்டவரே. what Paul says. உயிர்த்து விழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. If you have not resurrected, our preaching is in vain.
ஆகவே அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அதிகமாக தந்திருக்கிறேன். We thank you for that faith you give. நான் உயிர்த்தெழுந்து விட்டேன். You have risen for us. அந்த உயிர்த்தெழுந்த தேவன் எங்கள் சபையிலே எங்களுக்கு மாமிசமான எங்கள் ஆண்டவரே எங்கள் சரீரங்களை நீ ஆவியாக உலாவிக் கொண்டு இருக்கிறீர். You are in spirit with each and every single one of your children. We thank you. ஏனென்றால் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். You have given us your promise. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறோம் அங்கே நீ இருப்பேன் என்று சொல்லியிருக்க அந்த இருக்கிறது எனக்கு கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. Thank you for being with us, Father. வழி நடத்தும். Guide us. எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுக்கு தேவனாக இருப்பீர் என்று சொன்னீர். You said you will be amongst us. இவ்வளவாய் சமீபமாய் கொண்ட ஜாதி வேறு ஒன்றுமில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. Blessed amongst us. அப்படியே எங்கள் சபையில் இருந்தபடியால் கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you for being in our church. நன்றி செலுத்துகிறோம். Thank you. இவ்வளவாய் எங்களை நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for guiding us this far. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். Give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்து மூலம் In Jesus' name we pray. ஆமென் ஆமென். சகோதர கரங்களை தட்டி தேவனுக்கு Clap your hands and thank the living God. Hallelujah. Thank you, Jesus. பக்கத்துல உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. Tell the person next to you, greet them. Amen. பக்கத்துல Happy anniversary. God bless you. Amen. Please take your seats. இந்த உலகத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால் நான் சொல்லக்கூடும். The one thing that is important in this world I can say to you. எந்த அரசியல்வாதிகளுடைய கட்சிகளும் அல்ல, எந்த அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய ஸ்தானமும் அல்ல, எந்த நாட்டுடைய தலைவரும் அல்ல, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு காரியமும் அல்ல. No leader of the nation, no political party. நிரந்தரமானதும் அல்ல. Nothing is forever. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். The only thing I know, one thing I know. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் காட்டிலும் ஒன்றே ஒன்று தான் பரிபூர்ணமான காரியம் என்றால் there is only one thing that is 100% satisfactory. சபையை தவிர எதுமே பரிபூர்ணம் இல்லை. Nothing is perfect but Come on church, கரங்களை தட்டி. Clap your hands and thank the Lord. நன்றாக கரங்களை தட்டி. Amen. Clap your hands well. நீங்கள் யாராவது எனக்கு ஒரே ஒரு காரியம் இது பரிபூர்ணம் சொல்லி காட்டுங்க. Show me that this is 100% satisfactory. நான் இப்ப சொல்றேன், நான் உங்களை வீட்டை கொடுத்து போட்டு நான் சபைக்கே வர மாட்டேன். I won't come to the church. If you say something else, வீட்டை கொடுத்து போட்டு நான் சபைக்கே வர மாட்டேன். Something is more satisfactory than the house of God, than the people of God. சபையை தவிர இந்த உலகத்துல பரிபூர்ணமானது எதுவுமே ஒன்றுமே இல்லை. Nothing is more perfect than the Lord's church. உலகத்துல ஒன்றுமே இல்லை. Nothing in the world. ஆனா அப்படியான பரிபூர்ண சபையிலே கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். And he has kept us in his perfect church as his bride. Amen. You and பரிபூர்ணம் இல்லாத உலகம் கூடி அழிந்து போகும். The world will one day be destroyed. வானமும் பூமியும் அழிந்து போகும். The heavens and the earth will leave. ஆனா தேவனுடைய வார்த்தை மாறாது. But the word will never change. எங்களை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். He will take us again. Amen. அதுவரை காட்டி எங்கள் சபையை கர்த்தர் நடத்துவார். All these years, 18 years he has led this church. ஆகிய கர்த்தர் தாமே பழைய நான் சொன்னதானே தரிசனத்தை தந்தார். He gave the vision. ஆனா உண்மையிலே ஈஸியாவே இருக்கவே இல்லை. But it's not easy. நினைச்சும் பார்க்கல. You cannot think it's easy. It's not easy. ஆனா கடினமான பாதை. It's a hard path. ஆனா அந்த பாதைக்குள்ளே ஒன்றுமே இருக்கவில்லை. அந்த பாதைக்குள்ள ஒன்றுமே இருக்கவில்லை. Nothing to help us. ஆனா அவர் எங்களை வழி நடத்துவார். But only he is with us. Amen. Thank you Jesus. அதேபோல உங்களை என்னையும் குடும்பமாக இனி வரும் காலங்களை வழி நடத்துவார். And not only 18 years but many more years he will lead you and us all. Amen. Thank you Jesus. இந்த இன்னைக்கெல்லாம் பாடின பிள்ளை இவ்வளவு அழகா பாடினாங்க. அந்த பிள்ளைகள் கரங்களை தட்டினாங்க. நன்றி செலுத்துறோம். Ogilvy. Well done. Very good. ஐயா Ogilvy வரக்குள்ள எத்தனை வயசு ஐயா? எத்தனை வயசு இந்த நாட்டுக்கு வரக்குள்ள? 7 வயசு. Ogilvy was 7 years old when she came to this country. 11 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியும். இன்னைக்கு இருந்து பாடி கொண்டிருக்கிறார். Now she's singing. அப்ப இனி வரும் காலங்கள் எனக்கு தெரியும் சாமுவேலை கொண்டு வச்சு சரியா ஜெஸ்வினை கொண்டு வச்சு கர்த்தர் வருங்காலங்கள பெரிய காரியங்களை செய்வார். He's going to use Samuel, Jeswin, the next generation. Amen. ஆகவே நாங்கள் விதைக்கணும். We must sow the seed. ஆனா அதுக்குள்ள பிசாசு குழப்புவான். But amongst that, the enemy, the devil, many things of the world will distract you. வேற வழிகளை கொண்டு வந்து போடுவான். Many ways that will show you. ஆனா அதுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது But when you give space to think about those கர்த்தர் என்னத்துக்கு உங்களை அழைத்தாரோ for what God called you, அதை செய்ய முடியாமல் you are unable to do. இன்னைக்கு நான் சொன்னேன் தரிசனம் தந்தார் உண்மைதான், அது செய்யல, அது சரியான முட்டு கஷ்டம் நினைச்சும் பார்க்கல. Yes, he gives the vision but it's hard to go through that vision, hard to complete. நான் ஈஸியா போன்னு சொன்னா பெரிய போய் உலகத்துல ஐதான் நான் If I was to say this is easy, then I'm the biggest liar. பெரிய பொய்க்காரன் நான் தான். The biggest liar. ஈஸியா இருந்த பின்ன ஜேக்கா போட்டு உடனே வந்து ஈசாக்கு தான் பழி கேட்டான்னா அவனுக்கு போட்டு உடனே அபிஷேகம் பண்ணுவேன் நான். If it was easy then I can anoint my son. செய்யவே மாட்டேன். No. ஆனா கர்த்தர் வழி நடத்தும் பொழுது
When the Lord leads you, கடினமான பாதையா இருந்தாலும், even amongst the hard path, தரிசனம் கொடுத்தா எல்லாம் நினைக்காம தரிசனம் ஈஸி என்று. when he gives vision doesn't mean it's an easy vision. அப்படினா ஜோசப்புக்கு ஈஸியா இருந்திருக்கு. Then it would be easy for Joseph in the Bible. ஈஸி இல்ல. When Joseph was given the dream, it was not easy to become the prime minister. இயேசுவுடைய தாய்க்கு பரிசுத்த ஆவியானவரே வந்து சொல்லியும் ஈஸி இல்ல. Even for Mary, the mother of Jesus, even though the Holy Spirit impregnated her, it is not easy to see her son go through that much. அவளை கொண்டு போயிட்டு ஈஜிப்ட்ல போய் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Mary and Joseph and Jesus did not need to hide in Egypt if it was easy. ஆனா கர்த்தருடைய கரம் உங்களோடையும் என்னோடும். But the hand of God is with each and every single one of us. Amen. Thank you, Jesus. நன்றி அப்பா. வந்திருக்க யாவரையும் உங்கள் கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு நான் I வரவேற்கிறேன். bless you and I welcome each and every single one of you once again in the name of our Lord and Savior Jesus Christ. அநேக பேரை காணவில்லை. Many of you are missing today. ஆனா கர்த்தர் நல்லவர். But God is good. Amen. தெரிந்து கொண்ட ஜனங்களை அவருடைய சமூகத்திலே அழைத்து கொண்டு Who he has chosen, who he has called, you are here. Amen. Thank you, Jesus. ஆகவே இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் 3வது வாரமாக மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். And I'm teaching you a very important teaching to the past 2 weeks. ஆக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். You all know that there is trouble in the world. எல்லாருக்குமே தெரியும் உபத்திரவம் இருக்குன்னு. There is trouble in the world, affliction in the world. ஆனா உபத்திரவம் இருந்தால் அந்த உபத்திரத்திலிருந்து விடுதலை அடைவதையும் காட்டிலும் அந்த உபத்திரப்படுகிறவங்களுக்கு உங்களை தேவன் பயன்படுத்துறாருன்னா இதை விட பெரிய காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை. But amongst affliction you are being used by God, you are lifted by God, you are given comfort. There is no other privileged person like you and me. இந்த உலகத்தோட அழுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அவருடைய குறைகளையும் அவருடைய வேதனைகளையும் கண்ணீர்களையும் ஆமானங்களையும் போராட்டத்தையும் கேட்டு கவலைப்படுறவர்கள் உண்டு. கேட்டுப்பட்டு இவனுக்கு இதே வேலையா போச்சென்று சொல்லிட்டு போறவங்களும் இருக்கிறார்கள். There are many people who cry with one another and there are many people who listen to one another and leave one another alone. They say he can handle his own problems. சிலவங்களை பார்த்திருக்கிற இந்த வாழ்க்கையில I've seen some other people. உண்மையான சம்பவம். It's a true story. ஊழியம் செய்கிறவர்கள் those who are in the ministry even, போன் அடிக்கும் பொழுது போனை பார்த்துட்டு they look at the phone. ஐயோ அடிக்கிறா கடிக்க போறா அதே தான் சொல்லி கொண்டு இருக்க போறா இப்படி போன் ஆட்டவங்களை பார்த்திருக்கிறேன். I've seen people who have their phone and when a brother and sister of the Lord call them, they don't answer the phone. They don't want to answer the phone கடிக்க போறா because they don't want the unnecessary conversation. கடிக்க போறான்டா இங்கிலீஷ்ல போனா கடிக்கிறதுக்கு He's going to bite them. He's going to bite me. Yeah, you know, it's uncomfortable. ஆனா உங்களை கர்த்தர் அப்படி இல்லை இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. But each and every single one of you are not here like that. You are not like that. உங்களுக்கு எப்படியே தெரியாது கர்த்தர் என்ன அப்படி தான் வழி நடத்துறார். அத தான் எக்ஸாக்ட்லி நான் வசனத்துல இருந்து நான் சொல்றேன். And I tell you that is how God is leading you and I right now. பவுலாகிய அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 1 he beautifully says, உபத்திரப்படுகிறவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படியாக எங்களை திராணி உள்ளவர்களாக தேவன் மாத்துகிறார். amongst those who go through affliction he has enabled us to be a comfort to others. Amen. ஆகவே நாங்கள் உபத்திரப்பட்டாலும் எங்கள் மூலமாய் ஜனங்கள் ஆறுதல் அடைகிறார்கள். Even though we go through affliction, through you and I people are comforted. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் எங்கள் மூலமாய் ஜனங்கள் ஆறுதல் அடைகிறார்கள். And when we are comforted through us, others, those who don't know Christ Jesus, are comforted when they go through அதனாலே affliction. தேவனுடைய சபைக்கு மகிமையும் இரட்சிப்பும் உண்டாகிறது. And because of that, for the bride of Christ is glorified. The bride of Christ brings salvation unto others. அப்ப இனிவரும் காலங்களில் தேவ பிள்ளைகளாய் உட்கார்ந்து இருக்கிற உங்களை கர்த்தர் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலே அழுந்து கொண்டிருக்கவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. And each and every single one of you, when we go through affliction, when you go through affliction, when you are going through affliction, we are not here to lose, we are not here to give up. அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு மீட்டெடுக்கும்படியாக உங்களை என்னை ஒரு பாலமாக மாற்றி ஒரு திராணி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். But you and I are a bridge to those who are going through that struggle. You and I are a solution to others, an example for others. போக முடியாத பாதைக்கு, for somewhere you cannot go, இதிலே உங்களுடைய கரங்களிலே ஏறி போகத்தக்கதாக திராணி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். He makes you a bridge to go through the destination. உபத்திரவத்தின சொன்ன அழிந்து கொண்டிருக்கவோ அதிலே அழிந்து போவதுக்கோ கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. You are not going through affliction to be destroyed or to give up or to fail. No. ஆகையால் அதை குறித்து இந்த நாட்களில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். That is what for this past 2 weeks we have been teaching. ஹalleluya. ஆக இன்றைக்கு நான் முடிக்க போகிறேன். I'm going to finish this topic ஆக today. அந்த உபத்திரத்திலே ஆறுதலை சபைக்கு என்ன உண்டாகிறது?
What happens when we go through that affliction we're going to see today? ஆகவே நான் உங்களுக்கு अनेक காரியங்களை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து முதலாவது நான் சொல்லி கொண்டு வந்தேன். Many things I spoke to you in 2 முதலாவது தேவன் எல்லா விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். First, he is a God of all comfort. ஆக உபத்திரப்படுத்துறவர்களுக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிறார். He gives comfort to those who are going through உங்களை affliction. என்னையும் திராணி உள்ளவர்களாக He மாற்றுகிறார். makes you and I a vessel of comfort. சில நேரங்கள்ல உபத்திரம் வர்றதுனால யாருமே உபத்திரம் விரும்புறதில்லை. அது முக்கியமான ஒரு கீவேர்ட். Sometimes when we go through affliction, not everyone wants to go through affliction. அதுல பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். No one wants to cry, no one wants to be upset, no one wants to have a hard time. ஆனா கிறிஸ்தவ பதில் என்னங்கறதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். I showed you last week about the answer for this that we have, that you have. அது As மாத்திரமல்ல, Christians, not only that. உபத்திரப்படும் பொழுது பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். When we go through affliction, many things are there. அதுல பாவம் இருக்கலாம், சில கர்த்தர் உங்களை வழி நடத்தலாம். There is sin there, and sometimes amongst the sin, amongst the curse, amongst the destruction, God leads you and I. உபத்திரத்தை பத்தி முக்கியமா பயன்படுத்தாதீங்க. உபத்திரத்தை முக்கியமா நீங்க பயன்படுத்தாதீங்க. உபத்திரத்தை நீ முக்கியமா எடுத்து நீங்க அதை பேசாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க. Do not speak about affliction. Do not always think about affliction. கவனிங்க, brother and sister. Brothers and sisters, நான் அடிச்சு சொல்லக்கூடிய ஒரே காரியம். I can say one thing to you. வாங்க இங்க இருங்கம்மா. இப்போ சனங்கள் வந்து இனி வர மாட்டேன் நினைக்கிறேன். உபத்திரத்தை நீங்க பெருசுபடுத்தாதீங்க. Do not blow up affliction. Do not think affliction of a big thing. அத உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டு இருக்காதீங்க. Don't always be speaking about it. Don't always be thinking about இருக்கு வர காட்டி சளி கட்டாயமா இருக்கதா. If you have a nose, obviously there will be phlegm and bogies and all that stuff. ஆனா அதற்கு மத்தியில நீங்களும் நானும், but amongst all those things, தீர்க்க தரிசனமாவும் அடித்து ஜீவனை கொண்டு சொல்லக்கூடிய ஒரே வசனம், what I can assure and say to you, அந்த ஆறுதல் உங்களுக்குள்ளாக இருந்தால், when you have that comfort, நீங்க உபத்திரப்படுத்துகிறவங்களோட இருந்து நீங்க அழமாட்டீங்க, அவங்களையும் விடுதலை செய்வீங்க. You won't cry with those who are afflicted amongst them, you deliver them. அது மாத்திரமல்ல, நீங்களும் அவர்களுக்கு விடுதலை செய்யக்கூடிய ஒரு திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். He will give you he will make you a vessel of deliverance. Amen. அந்த திராணி தான் அந்த ஆறுதல். That deliverance is that vessel is comfort. அந்த ஆறுதல், அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, when that God is with you, அங்கே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்னது போல, as it says in 2 Corinthians chapter 3, அவர் எல்லா விதமான ஆறுதலின் தேவனாய், he is a God of all comfort. அந்த ஆறுதலின் தேவனுக்கு கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம். Clap our செலுத்துவோம். hands and thank that God of all. ஆக உபத்திரவம் நிச்சயமாக இருக்கு. 2 வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். Yes, there is affliction. இயேசு கிறிஸ்துவோட வாயாலே சொன்ன ஒரு வார்த்தை தான், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன். Jesus Christ said with his own words, there is trouble, there is அங்கே affliction. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே உபத்திரவத்தை பார்த்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார். Amongst affliction he delivered the Israelites. அவருடைய உபத்திரத்தை பார்த்தார், அதை கேட்டார். He saw their affliction, he listened, heard their affliction. ஆனா உபத்திரம் என்கிறது ஒரு தேவ ஆவியானவருடைய கிருபைங்கிறதை நான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல பார்த்தேன், உங்களுக்கு எடுத்து காமித்தேன். We see ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல எடுத்து we see in Isaiah chapter 61 that going through affliction, துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன் என்று பார்த்தோம். he is a God who gives comfort to those who go through troubles. அது மாத்திரமல்ல, ஈசாக்குடைய வாழ்க்கையில தாயை இழந்த பொழுது, அவருடைய மனைவி வந்த பொழுது எப்படியாப்பட்ட ஒரு ஆறுதலை அடைந்தானுங்கிறதை பார்த்தோம். And we saw how Rebecca was a comfort to Isaac when his mother passed away. தேசத்துக்காக அப்படி ஒரு கொள்ளை நோயை விட மோசமான சூழ்நிலைகள் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது சிமியோன் மூலமா எப்படி ஆறுதலுக்கு காத்திருந்தான் என்பதை பார்த்தோம். And we saw when that nation Israel were going through such tough times due to the Romans, due to the political struggle, how Simeon was waiting for the comfort of the Lord Jesus Christ. மரண வீட்டுகளுக்கு போவது ஒரு ஆறுதல்ங்கிறதை மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில பார்த்தோம். And we see in the life of Martha, Mary and Lazarus that going to the funeral of Lazarus, the Jewish people were a comfort to Martha and Mary. அதிகப்படியான காரியத்தை நான் எடுத்து சொன்னது, பர்னபாவுடைய வாழ்க்கை ஆறுதலின் மகன் என்கிற பெயர் அவனுக்கு இருந்தது. And then I spoke to you in the book of Acts about Barnabas, who was before Joseph, who was a man of encouragement. அவருக்கு அப்போஸ்தலர்கள் தான் பெயர் வைத்தார்கள். Apostles changed his name to Barnabas. அது மாத்திரமல்ல, அதன் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளாத பவுலை கூடி ஏற்றுக்கொள்ள வைத்தான் எல்லா விதமான அப்போஸ்தலர்கள் இடத்திலும். When the other apostles did not accept Paul who was Saul, Barnabas accepted Paul. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு முதலாவது பவுலை அழைத்து கொண்டு போனது பர்னபா தான். And Barnabas was the first person who welcomed Paul to ministry.
கடைசியாக அது நிமித்தம் தான் கிறிஸ்தவங்கிற பேர் சபைக்கு உண்டு. And because Barnabas and Paul worked together, did many miracles and wonders, the first time the people there with Barnabas and Paul were called Christians. That's the first time ever. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் The reason for all of this பைபிள் தெரிஞ்சிருக்கிறபடியா அல்ல. is not because they know the Bible. வல்லமை இருக்கிறபடியாவும் It's not because they had power. அறிவு ஞானம் இருக்கிறபடியாவும் Because they have knowledge and wisdom. நல்லா பாட முடியும், துதிக்க முடியும், ட்ரம் அடிக்க முடியும், கீபோர்ட் அடிக்க முடியும், மெசேஜ் கொடுக்க முடியும்ங்கறபடியாவும். It's not because they play good instruments, they sing very nice, they have the great media. No. நல்லா கவர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த அண்டர்லைன். Please listen very carefully. அவங்களிடத்திலே ஆறுதல் இருந்தது. Because they inside themselves had comfort. They were able to comfort one another. எல்லாம் இருந்து ஆறுதல் இல்லாவிட்டால், if you have everything, if you know how to do everything but have no comfort, அந்த ஊழியம் அழிந்து போகும். that ministry will not last. அந்த குடும்பம் அழிந்து போகும். That family cannot last. நாங்கள் ஆறுதல் இல்லாமல் நாங்கள் ஒன்றையுமே செய்ய முடியாது. Without comfort, you and I cannot do anything, achieve anything. ஆகவே எங்க சபையில இன்றிலிருந்து அந்த ஆறுதலின் கிருபையான வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கப்படியால் நீங்களும் ஒரு ஆறுதல் மகனாய் மகளாய் இருந்து சபையை வழிநடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். And I pray and I know each and every single one of you are vessels, are children of comfort to one another. Amen. And to the outside world. ஆகவே இந்த 18ஆம் ஆண்டா இருக்கிறபடியால் நான் வேறு விதமாய் கர்த்தர் கொண்டு போவதற்கு எனக்கு கிருபையை கொடுத்தார். அதே அதிகாரத்தை. As today is the 18th birthday of the church, exactly today, we will look at this in a different way. ஆகவே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். Same, still 2 Corinthians chapter 1. அதிலே 6ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்கள். Verse 6. 2 Corinthians 1 verse 6. Amen. Amen. And it says here, if we are afflicted, it is for your comfort and salvation. And if we are comforted, it is for your comfort, which you experience when you patiently endure the same sufferings that we suffer. Amen. தேவனுடைய முக்கியமான ஒரு சத்தியத்தை பவுலாகிய அப்போஸ்தலர் இதிலிருந்து எங்களுக்கு கற்றுக் A கொடுக்கிறார். very important truth Apostle Paul teaches you and I. நாங்கள் உபத்திரப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில, Even though you and I go through suffering, நல்லா கவனிங்க, உபத்திரப்பட போக்குள்ள ஆறுதல் இருக்க போக்குள்ள உபத்திரப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மாத்திரமல்ல, you are not people who comfort others, but இந்த இடத்துல பவுல் வேறொரு காரியத்துக்கு வருகிறார். Apostle Paul comes here in a different way. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் எதுவாகும். If we are afflicted, if we go through suffering, it is for your comfort and salvation. தேவனுடைய பிள்ளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உபத்திரப்பட போக்குள்ள மற்றவங்களுடைய இரட்சிப்புக்கும் ஆறுதலுக்கும் எதுவாகத்தான் எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். In your life, in my life, when we are suffering, when we are going through trouble and affliction, when we go through that path, that experience must become a comfort and salvation for others. உபத்திரப்பட போக்குள்ள தேவனை விட்டு ஓடவோ, அவருடைய நாமத்தை தூசிக்கவோ, அல்லது சபையை தூசிக்கவோ, அல்லது கணவன் மனைவியை நீங்க ரெண்டு பேரும் தூசித்து நடக்கவோ கர்த்தராகிய தேவன் அந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கவில்லை. When you go through affliction, when you go through trouble, we are not people who go through divorce. We are not people who curse the Lord. We are not people who speak bad about the Lord. We are not people who should be depressed or who should be in anxiety or who should be in a lowly state. No, ஒரு நல்ல தலைவனை எப்ப தெரியுமா பார்க்கலாம் என்றால், do you know when you can see a good leader? நல்ல தலைவி எப்படி தெரியுமா பார்க்கலாம்? You know how you can see a good leader? உதச்சி பார்த்தா தான் விளக்கும். You only know if they are a good leader when you hit them, when you go wrong with them. பார்க்க ரெண்டு நல்ல சட்டியா தான் இருக்கும். நல்ல சட்டியா நல்ல பானையா தான் இருக்கும். You'll be a good pot, a good cooking equipment. அழகான பானை is beautiful pot. இதுவும் ஒரு பானை. Beautiful pot. இதுவும் ஒரு பானை. There's a beautiful candles. ஆனா ரெண்டு பானை ஒண்ணா வைத்து, but if you put them together, அதுக்குள்ள போயிட்டு நல்ல பாலை ஊத்தி, if you put milk inside, ஒன்னொரு பானைக்குள்ள, in another pot, இல்ல பால் என்று சொல்ல விட நார்மல் தண்ணியை வச்சு விடுவோம். just put water. இந்த பானைக்குள்ள தண்ணியை வச்சு பூட்டிட்டு, put water inside, close the pot. இந்த பானைக்குள்ள இருக்கதான அந்த காவேரி தண்ணி இந்தியால இருக்கு, அந்த தண்ணியை எடுத்து பூட்டி வச்சு போட்டு, put the dirty water in there. ரெண்டு பாக்குள்ள பசுந்தா தான் இருக்கும். both pots outside look good because they're new. கலர் எல்லாம் உண்டு. The same color.
ஆனா இந்த வெள்ள தண்ணிக்கு ஒரு அடி ஒன்று அடிச்சேன்னு சொன்னா ஒன்றும் மணக்காது. If you hit the pot with the clean water, you won't smell anything. ஆனா இதுக்கு ஒரு அடி அடிச்சேன்னு சொன்னாக்க But only if you tip over the other one, அப்பதான் வெளியில எல்லாமே then because obviously inside is dirty water, you don't see மூக்கு out, கொடுத்திருக்கேன். you don't see outside, but when it comes out, you can't stand the smell. அப்பதான் விளங்கும் ஜெனுவின் உங்களோட கேரக்டர் இப்ப என்னங்கிறது. In the same way, from seeing outside, you don't understand anything. When you see inside, when you go through trouble, when you are under pressure, you see how the character is, how the personality is. எல்லாருக்கும் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் தெரியும். Everyone knows the good son, the prodigal son. நான் இதுவரை காட்டி எங்க சபையில நான் பேசல. I haven't preached that. ஆனா ஒன்று தெரியுமா? But one thing, you know, கெட்ட குமாரனை விட மோசமானவன் தான் நல்ல குமாரன். More than the prodigal son who went wrong, the one who was good at home, stayed with the father, he is even worse. அத நான் பிறகு உங்களுக்கு பிரீச் பண்றேன். I preached that on a later day. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் இதுல என்ன சொல்ல வருகிறேன்டா, What I want to speak to the children of God, உபத்திரவப்பட்டாலும் அதுவும் மத்தவங்களோட ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கணும். when you go through suffering and affliction, that should be a salvation to அதுதான் others. விசுவாசிகளுடைய கேரக்டர். That is the essence of the believer. அதுதான் பவுல் அழகாக சொல்லுகிறார். That is what Apostle Paul says அதான் beautifully. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு எதுவாகும். Even if I go through affliction, that may be for your comfort and for your salvation. ஆனா நாங்க அப்படி ஒரு நாள் இருக்கதே இல்ல. But that's not how we are living, are we? ரட்சிப்புக்கும் எதிராக மாறுவோம். But when we go through suffering, we go against our salvation. சபைக்கு எதிராக மாறுவோம். We go against our church. அந்த சபையில இருக்கதான ரட்சிப்புல இருக்கதான மத்த சகோதர சகோதரிகள் விலகி போகிறதான காரியங்களை And when we go through suffering, we leave the brothers and sisters who are saved children just like us, we leave them when we go through suffering. இந்த அவரிடத்தில் ஆறுதல் இல்லை. Because there's no comfort in us. தேவனுடைய ஆறுதல் இல்லை. There is no divine அவர் comfort எல்லா in விதமான us. ஆறுதலை தேவன் அளிக்கும் பொழுது, When the Lord God gives you all comfort, அந்த ஆறுதல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, when that comfort is in you, நீங்கள் என்ன செய்வீங்க என்றால், what you should என்ன do, பார்க்க மாட்டீங்க. you won't look at me. என் மனைவியை பார்க்க You மாட்டீங்க. won't look at my wife. ஜோசப் பிரதர் பார்க்க You won't look மாட்டீங்க. at Brother Joseph. மெரினாவையும் பார்க்க மாட்டீங்க, சுதாசினியையும் பார்க்க You மாட்டீங்க. won't look at Marina. You won't look at Sister Sudhasini. நீங்க என்ன பார்ப்பீங்கடா? You know what you will see? ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டாலும் மத்தவங்களுக்கு கர்த்தாவே ஒரு ரட்சிப்புக்கு எதுவாக நான் மாற வேண்டும். Even when I go through suffering, even when I go through a bad time, I should become a comfort to others. I should still be salvation to others. Give salvation. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு எதுவாக நாங்கள் பாடுபட And when we are comforted, it is for your comfort which you அப்படி experience. சொல்லி போட்டு நாங்கள் பாடுபடுகிறது போல, நல்லா கவனிங்க, நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறனாலே அந்த ரட்சிப்புக்கு பலன் செய்கிறது. And it is for your comfort which you experience when you patiently endure the same sufferings that we suffer. The same. You go through the same sufferings we பிலகாஸ் suffer. மாத்திரம் வந்து இந்த மைக்க போட்டு, ஜேக்கா மாத்திரம் வந்து, ஜோசப் மாத்திரம் உள்ள சகோதர சகோதரிகள் மாத்திரம் வந்து போட்டு செய்கிறதுனால மாத்திரம் சபையில ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. It is not blessing just because of a few people, few boys, few girls come and do this. No. மற்றவர்களும் செய்ய வேண்டும். Everyone together we go through the same. சுவிசேஷம் ஒருத்தர் ரெண்டு செய்யறதுனால ரட்சிப்பு வரப்போறது இல்லை, மற்றவங்களும் அதை செய்யணும். One person should not only spread the gospel, everyone together we spread the gospel. உபத்திரவங்கள் பாடுகள் ஆறுதல் அடைந்து மற்றவர்களுக்கு நாங்க செய்கிறது போல மாத்திரம் இருக்காம நீங்களும் அதை செய்யணும். Only not a certain few people can comfort, call a brother and sister and comfort. Everyone should call a brother and sister and comfort. அதனால தான் சபைக்கு எல்லாருக்கும் பலன் உண்டாகும். And because of that, everyone பவுல் has a அவன் gain. செஞ்சது மாத்திரமல்லாம நாங்க செய்கிறது போல நீங்களும் செய்யுங்க என்று சொல்கிறார். Apostle Paul did not say do as we do, you do the same. அப்படிப்பட்ட பாடுகள் நீங்க அனுபவிங்க. Go through those sufferings. அதை நீங்க செய்யுங்க. Go patiently endure those sufferings. அப்ப நாங்க ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவர்களுக்குள்ள கொண்டு போகலாம். நாங்கள் உபத்திரம் வரக்குள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு வரப்போக்குள்ள நாங்க விழுந்து போகணும்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சபையில இன்னொருத்தர் விழுந்து போகும் பொழுது அவர்களை தாங்கவோ அவர்களை நடத்தவோ உங்களிடத்தில் என்ன இல்லை என்றால் திராணி இல்லை. When we go through suffering, when you go through suffering, and when someone else is going and you don't know what to do, you don't know how to comfort, that means you don't have the ability to comfort, you don't have the experience to comfort. ஆசீர்வாதம்னு சொல்லி கூட ஆசீர்வாதம் இருந்தும் ஒரு சின்ன ஒரு சுண்டல் ஒன்று வந்துச்சேன்டா தெரியும் உங்களுடைய திராணி இல்லாதபடியா நீங்க அப்படியே விழுந்து போயிருவீங்க. You may say blessing, 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 I live the blessed life, but amongst that blessed life, when something goes wrong, you are able to fall because you have no comfort, because you have no experience. போல நீங்களும் பாடுபட்டு
சகிக்கிறனாலே அந்த ரட்சிப்புக்கு பலன் செய்கிறது. And it endures the salvation. அல்லேலூயா. ஆகிய கர்த்தருடைய பிள்ளை இன்றையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை படித்துக் கொள்ளுங்கள். Children of God, today onwards learn one thing. சும்மா வந்து பாடுற மாத்திரம் சபையில முக்கியமல்ல. It's not only important coming and singing here. சபையில கிருபையை மாத்திரம் சொல்றதுனால It's முக்கியமல்ல. not only important saying grace, grace, grace. It is important, yes. உங்களுக்கு நீங்க ப்ளே பண்ண வேண்டிய காரியங்களும் இருக்கு. There are things that we all have to do together. அதை செய்யும் பொழுது தான் சபையிலே பெரிய When we ஆசீர்வாதங்கள் do உங்கள் that மூலமாக together, it's a blessing in the church and blessing in our town, our city, our country. ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். Because He is a God of all comfort. அது மாத்திரமல்ல, பாடுகள் வரும் பொழுது நம்மைக்கு எதுவாக எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது. Stotram. And when affliction comes, when trouble comes, when suffering comes, it works for the good of those. நாங்கள் பாடுபடும் பொழுது மற்றவர்களுக்கு பாடுபடுக ஆறுவது செய்வதற்கு தகுதியுள்ளவராக மாறுகிறோம். And we become that vessel of comfort. ஆகவே இனி வரும் காலங்களில் நாங்கள் பாடுபடுகிறவர்களுக்கு உபத்திரப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லும்படியாக அவரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல்களை நாங்கள் சொல்ல வேண்டும். And we must be people who give comfort to one another. ஹல்லேலூயா. Amen. அப்ப இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்திலே நாங்கள் உண்மையிலே வந்து நல்ல சீசர்களாக நல்ல விசுவாசிகளாக நீங்கள் நானும் இருக்க முடியாது. And when these things, if we don't have this ability to comfort one another, if you and I are not a vessel of comfort, a vessel of salvation, what are we doing? ஆனா இதற்கிடையிலான ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். நம்பிக்கை குறித்து பவுல் பேசுகிறார். 6ல இருந்து கிட்டத்தட்ட 10 மட்டும் பேசுகிறார். From 2 Corinthians chapter 1 from verse 6 to verse 10 he அதை நான் speaks பிரீச் பண்ண இல்ல. hope, but I'm not going to preach hope today. ஏனென்றால் அதை நான் உயிர்த்தெழுந்த நாள் அன்று நான் அதை உங்களுக்கு பிரீச் Because பண்ணிவிட்டேன். this was preached to you on the resurrection Sunday. அப்படியே தெரியாது. அந்த நீங்க யூடியூப்ல பேருக்கு போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அவன் வந்து மாமிசத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறான். You see on the YouTube sermon, you can see Paul puts his hope in the flesh. ஆனா அவனுக்கு எப்படி அந்த அனுபவம் வந்துச்சோ அப்படி அந்த சந்தர்ப்பத்துக்கு அவன் போனானோ என்று எனக்கு தெரியல. I don't know how he went into that situation, what came for him to go through that situation. அவன் எழுதும் பொழுது ஒரு இடத்துல எழுதுறான், மாமிசல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைப்பேன் என்று அவரே எழுதுகிறார். If he says, if I need to rely on myself, I can rely on myself, no problem. ஆனா கடைசியா வந்து முடிக்கிறார் தெரியுமா? But finally he says, நானோ என்றால் உயிர்த்தெழுந்த தேவனிலே நம்பிக்கையாய் இருக்கிறேன். but I believe in the resurrected Lord. அதைத்தான் உயிர்த்தெழுந்த நாளன்றைக்கு உங்களுக்கு பிரீச் பண்ணது யூடியூப்ல பியூட்டிஃபுல் மெசேஜ். That is what was preached on the resurrection Sunday last month. ஆனால் இந்த உபத்திரத்துல நீங்க ஆறுதல் இருந்தா உங்களை விடுதலை செஞ்சு இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம எங்கட மாம்ச நம்பிக்கை வைக்காம தேவன் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுது இப்ப சபைக்கு என்ன நடக்குதுங்கறதை இப்ப சொல்லி தர போறேன். And now I'm going to teach you what happens to the church when we put our hope and when எங்களாலே அவர்கள் ரட்சிப்பு உண்டாகிறது. First thing, salvation and comfort comes through. அவர் எங்கள் மூலமா ஆறுதல் அடைகிறார்கள். They are comforted through us, from அதுக்கு us. திராணி உள்ளவர்களாய் மாறுறார்கள். And they become a vessel of comfort and salvation. இப்பொழுது கீ வேர்டை நாங்கள் வாசிக்க போகிறோம். Now we're going to see the key word, children of God. வாசிங்க அதே அதிகாரத்துல 11. 2 Corinthians 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். காணும். Amen. You also must help us by prayer, so that many will give thanks on our behalf for the blessing granted, for the blessing granted us through the prayer of many. Amen. எத்தனை பேருக்கு விளங்குச்சே தெரியல. I don't know how many of you understand this verse. எத்தனை பேருக்கு வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கு தெரியல. I don't know how many are confused. ஏதாவது விளங்குதா? Did you understand this verse? ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்ல வரான்? But you know what Apostle Paul is saying? இங்க ஆறுதலின் தேவனாய் இருக்கிறாரு. God is a God of comfort. எங்களுக்கு அவர் எல்லா விதமான ஆறுதலையும் கொடுத்துட்டாரு. He gives us all sort of comfort. ஆகிய உபத்திரப்படுவதற்கு நாம் திராணி உள்ளவர்களாய் நாங்க மாறிட்டோம். We are vessels that can go through affliction. நான் மாம்சத்துல நம்பிக்கை வச்சது உண்மைதான். Yes, I first believed in myself. ஆனா இப்ப உயிர்த்தெழுந்த தேவனில் நம்பிக்கை வைக்கிறேன். But now I believe in the Lord. ஆனா வச்சது இப்ப சபைக்குள்ள என்ன உண்டாகுதுண்டா? But when I rely on the resurrected Lord, மத்தவங்களுக்கு ரட்சிப்புக்கு பலன் உண்டாகும் பொழுது when we are a vessel of salvation, அந்த ரட்சிப்பு எப்படியா மாறுது தெரியுமா சபைக்குள்ள? you know how that salvation goes. அதோட பலனை இப்ப பவுலாகிய அப்போஸ்தலங்களுக்கு எடுத்து காட்டுறார். Apostle Paul shows us the gain of this. இப்ப என்ன தெரியுமா? அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். You also must help us by prayer. Through prayer you must help us, so that many will give thanks on our behalf for the blessing granted us. பவுல் சொல்ல வர என்ன தெரியுமா? You know what Paul is saying? இங்க வாப்பா, நாம் நிறைய ஊழியங்கள் என்னுடைய தயவு நிமித்தம் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க.
through our comfort, many people are saved. அதனால எங்களுக்கு அநேகர்னால எங்களுக்கு தயவு உண்டாச்சு. And because of that, many people give thanks to the Lord. இப்போ சம்சன் பிரதர் என்ன தெரியுமா நினைப்பாரு, இப்போ உதாரணத்துக்கு இல்லாட்டி ஜேக்கப் எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் ஜேக்கப் ஒரு பாடு நிமித்தம், ஒரு வேதனை நிமித்தம், ஒரு கண்ணீர் நிமித்தம், ஒரு வியாதி நிமித்தம் இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு தேவ அன்பை சொல்லி என் சரீரம் மூலமாய் கிரிகைகளை செஞ்சு என் அன்பை காட்டும் பொழுது அங்க என்ன தெரியுமா உண்டாகிறது என்றால், When Jacob is in a situation, when Jacob is sick, when Jacob has a disease, and I as a child of God or as a woman of God, when you go help him, when you go support him, when you give comfort and be a vessel of salvation, what Jacob will do is, அவர்கள் மூலமா எங்களுக்கு தயவு உண்டாகுது, சபைக்கு தயவு உண்டாகுது, ஊழியக்காரனுக்கு தயவு உண்டாகுது. And when I do all these great things according to the word of God to Jacob, Jacob has favor over the church and the people of the ஜனங்கள் மூலமாய் சபைக்கு தயவுகள் உண்டாகிறது. The people of God will have favor on the bride of Christ, you and I. அந்த தயவு வரும் பொழுது தேவனுடைய பிள்ளை அடுத்த காரியம் என்ன தெரியுமா நடக்குது And when that favor is in our life, what happens next? எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு, You give thanks on behalf of us. நீங்கள் விண்ணப்பத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Help us through your prayers. எங்கள் நிமித்தம் நீங்க ஸ்தோத்திரத்தை செலுத்துறீங்க. Give thanks. இப்போ யார் சபையில இப்ப எல்லாம் காரியத்தை செஞ்ச ரட்சித்தது யாரு? Who did all these things? தேவன். The Lord saved. யாரை பிரிட்ஜா மாத்தினாரு? ஊழியக்காரனை. He made you and I, he made the man of God the bridge. அப்ப அநேகருடைய தயவுகள் உண்டாகிறது. And then many people give thanks to the இப்ப Lord. சபைக்கு வந்த உடனே When they come to church, வந்தனே எங்க சும்மா இருப்பீங்களா? would you come here and be doing nothing? இதுக்கு வந்து பாஸ்டர் வந்து கையை வைத்துங்க, கையை தூக்குங்க, உட்காருங்க, நில்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை. The worship leader, the pastor does not need to tell you, lift up your hands, sing loud, clap your hands, thank the Lord. No. பிறகா சொல்ல தேவையில்லை. I don't need to say. ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்கடா? What you will do is, வசனத்தின்படி, as per the word of God, அநேகர் தயவு வந்து ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அவருக்கு through the many prayers, நீங்க என்ன செய்வீங்கடா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க. you will give thanks to the Lord. இப்ப நீங்க செஞ்சதான அந்த உபத்திரத்தில் இருக்க கூட அந்த ஆறுதல் நிமித்தம் ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க இப்ப? And because of what you did, what comfort you gave to the person outside, சபைக்கு வந்துட்டாங்க. they come inside the church. சபைக்கு வந்தா என்ன செய்றாங்க? When they come inside the church, தேவனுக்கு நன்றிகளை they give thanks because of what the Lord has done through you, each and every single one of you. ரட்சிப்புக்கு பிரிட்ஜ் யாரு? So who is the bridge for that salvation? நீங்க தான். You are. சபையில வந்து அந்த தயவு வந்து அப்போஸ்தலருடைய காலத்துல எல்லாரும் தயவு பெற்றார்களா? In the time of the apostle, everyone had favor. அந்த தயவு பெற்றபடி அவர்கள் என்னத்தை செஞ்சார்கள்? You know what they did because they had the favor? காணியாட்சிகளை வித்தார்கள். They gave their land. தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து போட்டார்கள். They put it in the feet of the apostle. தயவு வந்தா ஆலயத்துக்கு வருவான், காணியாட்சிகளை விப்பான், இந்த இடத்துல வந்து தேவனையும் come on church. Hallelujah. வாய்களை திறந்து கரங்களை நன்றாக தட்டி, Amen. அவன் தேவனுடைய தயவை பெற்றாண்டா, உங்களுடைய தயவை பெற்றாண்டா, கர்த்தர் உங்கள் மூலமா பார்த்தாண்டா, அவன் சபையில வந்து அநேகர் வந்து அந்த தயவு நிமித்தம் வந்து தேவனை சோத்தரிப்பார்கள். Because of that favor, many people from outside will come to worship the Lord. Hallelujah. அப்ப இந்த இடத்துல சோத்திரத்தை செலுத்துறதுக்கு ஜனங்களை கொண்டு வருகிற யார்? Who brings the people here to praise the Lord? உபத்திரப்படுறவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருவார்கள். Not only you give comfort to the person outside, but because of you they come to know Christ. Amen. Amen. பவுல் அதான் சொல்ல வரார். That is what Apostle Paul says. அநேகர் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகர் எங்கள் நிமித்தம் சோத்திரங்களும் செலுத்தும் பொருட்டு. So he give thanks on behalf of us. இப்ப பிருந்தா போயிட்டு ஒருத்தர் ரட்சித்தா ஆண்டவர்ட்ட வந்து ஒருத்தர் வந்து நன்றி செலுத்துவார். If Sister Brinda is go and comfort someone outside, speaks the gospel to them outside, and they come here, they thank the Lord because of her. போயிட்டு யாருக்கும் தயவு காட்டி கர்த்தருடைய காரியங்களை செஞ்சா அது நிமித்தம் அந்த தயவு நிமித்தம் அன்பினால தான் எல்லாம் இழுத்துக்கிட்டு வராங்க. If Brother Kandan was to go outside and do something good for someone, love someone according to the Bible of God, and bring them into the church, they thank God because of him. Because of one thing brother did, they thank the Lord, they worship the Lord. Hallelujah. Amen. அப்புறம் என்னண்டா விண்ணப்பம் செலுத்துகிறான். Then அதே வசனத்துல they give prayers. நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். And you must help us through prayers. சோத்திரங்கள் செலுத்துற மாத்திரமல்ல, இப்ப விண்ணப்பத்தினால் உதவி செய்யணும். Not only through thanks, but through prayers. நீங்க நினைக்காதீங்க இன்றைக்கு பிரச்சனை சபையில வந்து பாஸ்டர் ஜெபிக்கல. Many people think there is problem in the church because pastor did not pray. Pastor வீட்டுக்கு வரல ஜெபிக்கல. Pastor did not come to my house. வந்தாரும் ஜெபிச்சிட்டு போகல. And even if he comes to my house, he doesn't pray. சப்தமர்த இந்த கிழமைக்கு 10 தடவை காட்றோம். 10 தடவை வந்து வாங்க. அல்லேலூயா. சோத்ரா வாங்க. 10 தடவை பார்க்கறேன். I see him 10 times a week.
சோத்திரம் ஹalleluya சோத்திரம் ஒரு ஜெபம் பண்ற சோத்திரம் ஹalleluya ஆன்மீக பழகு பிதாவே இயேசுவின் ஆசீர்வாதம். இது மாயமான மத்தா இருக்குமே தவிர ஜெபம் இல்ல. If I was to pray for him every time because I see him, it is not because I yes, truly இப்போ pray. புதிய வீடு எடுத்திருக்காரு. He's got a new house. எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. I have a demand. அந்த டிமாண்ட் விட்டு போக மாட்டேன். அந்த டிமாண்ட் விட்டு நான் I போக will not மாட்டேன். leave that demand. நான் சீப்பானவன் அல்ல. I'm not cheap. அப்ப நான் என்ன செய்வேன்டா? What I will do, நேத்து வாசல் கிட்ட போனேன். I went to his வாங்கன்னு சொன்னாரு. He said, நான் சொன்ன வர மாட்டேன். I said, I won't come. அவர் வெல்லாம் வீடெல்லாம் வேலையெல்லாம் முடிச்செல்லாம் கிளீனா எல்லாம் நடந்த பிறகு அவங்களோட 7 நாள் ஆகுது வைப் வந்து அதெல்லாம் முடிஞ்சது பிறகு அப்ப கூப்பிடுவார். நான் போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சு போட்டு ஜெபம் பண்ணி போட்டு வீட்ல இருந்து நான் வருவேன். I'll go to his house and bless him as a family. இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு In the wrong time, ஆசீர்வாதம் ஆண்டவரே விட்டு ஆசீர்வாதம் why you have to do? I won't in the wrong time No, go and நாளைக்கு say சாக bless, போறீங்களா? bless, bless, bless. நான் இப்படி சொல்றேனாலும் சாக போறது இல்ல. Because I say this, he's not going to die, no. அவ்வளவுக்கு இந்த வாயில வல்லமை இல்ல. வல்லங்கடா அவ்வளவுக்கு வல்லமை இல்ல. So he have everything diplomatic. Everything must be done in the right time, in the right way, in the correct way. அப்ப நீங்க எனக்காக விண்ணப்பம் பண்ணணும். You must pray for one another. அதான் அப்போஸ்தலர் சொல்லுகிறான். எடுத்து வாசி ரோமர் 15 அதிகாரம் 30 வசனம் சீக்கிரம் 15:30. Romans 15:30. எடுத்துக்கலையா 30:15. Romans chapter 15 verse 30. வாசிங்க 31 32 33. Thank you. And it says here in Romans 15 verse 30, I appeal to you, brothers, by our Lord Jesus Christ and by the love of the Spirit, that to strive together with me in your prayers to God on my behalf. Verse 31, that I may be delivered from the unbelievers in Judea, and that my service for Jerusalem may be acceptable to the saints, so that by God's will I may come to you with joy and be refreshed in your company. Amen. தேவனுடைய பிள்ளை பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. Look at Apostle Paul's அந்த life. இடத்துல சொல்ல எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. He says here, pray for me. அங்க நீங்க 2 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா சொன்னா கடைசியா சொல்ல போகல எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். In 2 Corinthians he says, finally pray for me. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது When you see here, மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்திலே வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக. So that I may rest with you, I may strive together with you. நல்ல கவனிங்க. சந்தோஷம் அடையவும் தேவனுடைய சித்தத்தின்படியும். Listen carefully, to be joyful with you and to strive together. Verse 30, yeah. ஒரு இளைப்பாறும்படியாக. ஆனா அதுக்கு கூடி யூதேயில இருக்கிறதான அவிசுவாசிகள் எல்லாம் அவனுக்கு எதிராக மாறுகிறார்கள். But in the unbelievers in Judea come against Paul. அங்க ஏழை எளியவர்களுக்கு செய்யற ஊழியத்துக்கு அவர்கள் எதிராக நிற்கிறார்கள். They are against the ministry that is done against the poor people, the people in சொல்ற need. இங்க வாப்பா நான் ஜெபம் பண்றப்போ நீங்களும் தேவனோடு போராடி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. As I pray, let us strive together, pray together, fight together. ஆகவே இத நான் உங்க ஆவியானுடைய கிருபையினால அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And I ask this in verse 30 to the love of the Spirit. Amen. இன்னைக்கு பாஸ்டர் ஜெபிக்கிறாரோ ஜெபிக்கலையோ தேவனுடைய பிள்ளை நீங்க தான் ஜெபிக்கணும். No matter if the pastor prays or does not pray, each and every single one of you must pray. நீங்க எல்லாரும் எனக்காக வேண்டி ஜெபிக்கணும். You all must pray for me. இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் தேவையில்லை. You don't need to pray for Jesus. இல்ல நான் சொல்றத சொல்லு. இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் தேவையில்லை. Jesus does not need to pray. அவர்தான் வானத்தை பூமியை படைத்தார். He created the heavens and the earth. Jesus does not need to pray. அவர் சொல்லாம கடலிலே நிக்கும். If he says, it will stop. ஆனா அவருக்கும் ஜெபம் கேட்டது. But Jesus prayed. ஆனா அவருக்கும் ஜெபம் தேவைப்பட்டது.
Jesus needed as he was a man. எனக்காக 100% ஒரு மணி man, நேரமா he needed ஜெபிக்க prayer. கூடாதா? He asked his disciples, can you not pray for 1 hour at least? பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், Apostle Paul says, பொல்லாத மனிதனுடைய கரத்திலிருந்து விடுதலையாகும்படியாக எனக்காக so that ஜெபிங்க. I may be delivered from the கொலோசியர்ல சொல்றான் 2 கலாத்தியர்ல I may be delivered from the hard people, from the rough people. ஜெம்ம சுபாவமுள்ள மனுஷனுடைய கரத்திலிருந்து விடுதலையாகும்படியாக ஜெபிங்கள். Pray for me that I may be delivered from those who are against me. ஜெம்ம சுபாவம், ஜெம்ம சுபாவம், பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலையாகும்படியாக So ஜெபிங்கள். I may be delivered from the hand of the devil. Pray for me. சுவிசேஷம் சொல்லும்படியாக வாசலை திறக்கும்படியாக ஜெபிங்கள். Apostle Paul says, so that doors of salvation may open. Pray for me. அப்ப நீங்க தான் தேவனுடைய பிள்ளையே. எப்படியா எஸ்தர் போயிட்டு நான் செத்தாலும் சாகறேன்னு சொல்லும் பொழுது சபையார்கள் உபவாசம் என்று ஜெபித்தது போல நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுங்க. And how Esther prayed, if I must die, if I pray for me in fasting, how Esther asked, you and I must ask and pray. ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கொலோசியர்ல சொல்லி இருக்கிறது போல, 1 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது போல, 2 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளை நீங்களும் நானும் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணணும். You and I must pray for the man of God. ஆனா ஊழியக்காரன் ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. I didn't say the man of God should not pray for you, no. ஆனா நீங்களும் நானும் இன்னும் அநேகர் மூலமா, எங்கள் மூலமா, எங்கள் தாயின் மூலமா மற்ற உபத்திரப்படுவங்களுக்கு விடுதலை அடையும்படியாக, அவர்கள் ரட்சிப்பு அடையும்படியாக, அவன் அந்த தயவும்படி வந்து சபையிலே அவர்கள் ஆராதிக்கத்தக்கதாக, அவர்களும் விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நீங்களும் நானும் தயவுள்ளவர்களாய் மாறும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். When you have favor, when I have favor, God will do all these things automatically. இதுதான் தேவனுடைய பிள்ளை டீச்சிங். This is the teaching, children of God. இந்த வீடியோ இருக்கு, நீங்க எடுத்து போட்டு பார்த்து வந்து என்ன கேள்வி கேட்கலாம், கேள்வி கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளை ஒன்று அறிஞ்சிருக்கணும். தேவனுடைய பிள்ளை, You must understand one thing, children of God. நாங்க செய்கிற காரியத்துல கர்த்தருடைய நாமம் மகிமை அடைகிறாங்கிறது தான் மிகவும் முக்கியம். In whatever you and I do, is the name of God glorified. இயேசு கிறிஸ்துவுக்கே நான் திரும்ப சொல்றேன், ஜெபம் தேவல் அவர்ட்ட அதிகாரம் உள்ளவர் அவர். Jesus Christ does not need to pray. ஆனா அவர் காலை தோறும் எழும்பி ஜெபிச்சார், இரவிலே எழும்பி ஜெபிச்சார், விடிய காலையில் எழும்பி ஜெபிச்சார். Early morning he woke up and prayed. வனாந்திரமான ஒரு இடத்தை தேடி Went to போனார். the wilderness and he prayed. ஆனா அப்படியாப்பட்டவர் ஜெபத்தை பத்தி பரலோக மன்றத்தை சொல்லி கொடுத்தவர் தங்களுடைய சீசர்களை கேட்கல, எனக்கா வேண்டிய 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாது. That same Lord who taught his disciples to pray, he asked, can you not pray 1 hour? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்யும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அநேகர் இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துவார். Stotram. When you and I do this, when we bring it in action in our lives, not you only, many people will fill these chairs and thank the Lord. Praise the Lord. Amen. Many people will pray together, strive together. Amen. Hallelujah. Hallelujah. யோசித்து பாருங்கள், இது சாட்சியா சொல்றேன், சீலனுக்கும் சீலனுடைய வைப்புக்கும் மகனுக்கும் சம்பந்தம் இல்லை இங்க வாரதுக்கு. I say Brother Seelan, his wife, his son, they don't need to be here. ஏண்டா முடிச்சிருக்கிறது வேற லாங்குவேஜ், அவங்களுக்கு வெள்ளக்கார சர்ச்சுக்கு போகலாட்டி அவங்க போலீஸ் சர்ச்சுக்கு They போகலாம். can go to an English church, they can go to a Polish church, no problem. ஆனா நல்ல கவனிங்க, நான் அவரை எங்க தெரியுமா பிபி சன்ஸ் கடைசியா பார்க்கும் பொழுது, When I saw him last, before some time, I saw him finally in front of VB and Sons, கொரோனா North வைரஸ்க்கு Harrow. முன்னால Before COVID, நான் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னேன். I gave him a prophecy. ஒன்றுமே சொல்லல, I didn't say anything. இவ்வளவுதான் சொன்னேன். I said only நீ this. கடைசி நிமிஷத்துல போய் கொண்டிருக்கிற, Listen, Brother Seelan, you are going in the last time. இத உங்க குடும்பத்தை உடனே அழிச்சு கொள்ளாத. I said to him, don't destroy yourself, don't destroy your family. இது கடைசி நிமிஷம். You are living in the last minutes. ஆனா அவரை பார்க்க ஒன்றுமே பிரச்சனை இருக்கல. But when I saw him physically, he was fine physically. மகன் குடும்பம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. His son, his wife, all well, everything was fine. சொன்னோனே அந்த நடு சந்தியில கேசியர் முன்னுக்கு எல்லாரும் இருக்க போகல கால்ல விழுந்தாரு. And there on spot he fell on my நான் feet. கொடுத்த உனக்கு கிடைச்சிருக்க ஒரே மனைவி, ஒரே பிள்ளை, இதுக்குள்ளால போ, இதுக்குள்ள எந்த விதமான மென்டல் இல்லாம ஆண்டோட இரு, அவ்வளவுதான். You are living in the last minutes, you have one son, you have one இதுக்கு wife. போய்ட்டு பைபிள் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுல இருந்து ஒண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Live according to that. இது அவருக்கு நான் சொல்றேன். That is why I said to him. கண்ணுல கண்ணீர் வந்தது, கால்ல விழுந்தார். He நான் cried. வீட்ல போய் இறக்கி விட்டேன். I dropped him in the திரும்ப house. சந்திக்க போக்குள்ள அவர் சூழ்நிலை மாறிட்டு ஒரு பெரிய விபத்துக்குள்ளால போயிட்டார். But when I met him next, he was in a great danger. எனக்கிட்ட தயவு இருந்தபடியா, கொரோனா வைரஸ் இருந்தபடியா அவருடைய வீட்ல போயிட்டு உட்கார்ந்திருந்தேன். Because I had favor, because I had comfort in me, even amongst the pandemic, I went to his home. ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல தேடி வராரு. And now, because of that, what happened there, he is here. Amen. Thank அப்ப you, என்ன நடக்குது? அவர் Jesus. ஸ்தோத்திரத்தை Hallelujah. செலுத்துறார். He has come to thank God. He has come to thank God. In his affliction, he was comforted, and he has come to thank சில God. இந்தியாக்காக ஜெபிங்கன்னு அனுபவக்குள்ள இந்த சபையில ஒருத்தருக்கு ஆமென் என்று போடல.
When we said to pray for India, no one here said amen. அந்த மார்க் சின்ன பொடியன் I love you son அவர்தான் போட்டார். But Mike came and said amen. Well done, Mike. ஏன்னா தேவனுடைய அன்பை அவர் உணர்ந்து கொள்கிறார். Because he can see the love of God through what you and I do. ஆண்டவர் எப்படி வர்க் பண்றாரு? So this is how God works, children of God. How would God work, children of God? I am preaching or no? நான் preach பண்றேனா இல்லையா? According to the words. Amen. இதுதான் சத்தியம். This is the truth, children of God. இதுதான் உண்மை. This is the truth. இத மாத்தி நீங்க அமைக்க இயலாது. We cannot change this around. அப்ப இன்றிலிருந்து நீங்கள் நான் உபத்திரப்படுத்துவங்களுக்கு ஆறுதலாய் இருப்போம். அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். இங்க வந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவார்கள். Let us become favor to those around us. அல்லேலூயா. எல்லாரும் சில சத்தியத்தை பிழையா பேசுறது. We speak the truth in the wrong way sometimes. நீங்க எடுத்த வாசியங்கள் 2 கொரிந்தியர் 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Chapter 4 verse 15, 2 Corinthians chapter 4 verse 15. சீக்கிரமா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. And it says here, for it is all for your sake, so that as grace extends to more and more people, it may increase thanksgiving to the glory of God. Amen. தேவனுடைய பிள்ளை எல்லாரும் அந்த ஒரு சத்தியத்தை அதிலிருந்து எல்லாரும் சொல்லுவாங்க எங்க சபையில எல்லா சபையிலையும். In all churches they அநேக ஸ்தோத்திரம் பண்ண கிருபையை பண்ண வேசி பண்றவங்க எத்தனை சொல்லுவாங்கடா ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் வாயத்தோட ஸ்தோத்திரம் பண்ணு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க சிரிக்கிறீங்களோ கோவிக்கிறீங்களோ அழுவுறீங்களோ பேசுறீங்களோ எனக்கு ஒன்றும் விளக்குதில்லை. ஏன்னா அழகான முகத்தெல்லாம் பார்க்க எனக்கு நல்ல ஆசை. I want to see your face, but for now, for time being, I cannot see any of your faces. ரஜிதான முகத்தை பார்க்க எனக்கு நல்ல ஆசை. அழகான முகத்தை சுதாசினியை பார்க்க ஆசை, காந்தபுரத்தை பார்க்க ஆசை, பார்க்கலாம் இருக்குது. தேவராணிய சிஸ்டர் பார்க்க அதிக ஆசை எனக்கு. அவ பிடிக்கும் கிடைக்குது இல்லை எனக்கு அதிக ஆசை எனக்கு. Amen. I want to see all your faces soon. ஆனா என்னது அதிகப்படியான ஆணைகள் சொந்த கிருபை செத்தப்போ They just repeat the same thing again and again and again. ஆனா பவுல் சொல்ல போகல எவ்வளவு சொல்றான் தெரியுமா? But you know what Paul says? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையான அநேக சோத்திரத்தாலே கிருபைகள் பெரும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகுகிறது. For it is for all your sake that as grace extends to more and more people, it may increase thanksgiving to the glory of God. அநேகருடைய சோத்திரப்படி கிருபை பெருகும் உண்மை. Yes, through many people's praises grace extends. ஆனால் இது வந்து தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக. But this is for his glory to extend in our lives, his glory to show and shine in your life and my life. இவைகள் பெரும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகிறது. It all happens for your sake, for you, for each and every single one of you. வந்து சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது உங்களுடைய ஆறுதல் நிமித்தமும் அந்த உபத்திரத்தில் விடுதலை கொடுத்தபடியால் அந்த தயவை பெற்று வந்து இந்த இடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துறான், தேவனுக்கு நன்றி செலுத்துறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். Yes, they thank God, they praise God, they worship God. பவுலாகிய அப்போஸ்தலருக்காக ஜெபிக்கிறாங்க வந்து சந்தோஷமா அவங்களோட இருக்கும்படியாக. They pray for Apostle Paul. அப்ப சபையில கிருபைகள் பெருகும்படியாக பவுல் சொன்னது போல அநேகர் நிமித்தம் வந்தவங்க புட்டு வாயில வச்சு கொண்டு இருந்தாங்க. ஒன்னொருத்தர் எப்பல் மாதிரி முகத்தை எப்பல் நல்ல வடிவான அதான் உங்களுக்கு கூட முகத்துல போடவே கூடாது. என்ன சொல்றது சொட்டா சினிங்கி மாதிரி முகத்தை வச்சு கொண்டு இருந்தாக்க சபையில சந்தோஷம் உண்டாகாது. There won't be joy in the church when you do not praise the Lord in a joyful manner. There won't be joy in the church when our faces are with glum, our faces look depressed. No. ஹல்லேலூயா. ஆகிய அநேகர் வந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். அதனால சபையில பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் Many people should come and praise, but not just normal praise, not normal, but with joy praise the Lord. ஆகிய தான் 11ஆம் அதிகாரத்துல அப்படியே 11ஆம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ல அப்படி விண்ணப்பம் பண்ணவனும் ஸ்தோத்திரம் செலுத்தவனும் சொல்றாங்க. That is what we saw in 2 Corinthians chapter 1 verse 11. ஆகவே பாடுபட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். You and I must be children that pray for those who do go into the அவர்களுக்கு ministry. செய்யற பெரிய ஒரு உதவியாக அனுதினமும் நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். That is a great help that we all do together, strive together, fight together, pray together. உங்களுக்கு தெரிந்த இந்த சபைக்காக ஊழியக்காரர்களுக்காக அநேகமாய் நீங்க ஜெபிக்க வேண்டும். Pray for that church, pray for the brothers and sisters in Christ. ஹல்லேலூயா. ஆனா இத செய்ய போக்குல இன்னும் ஒரு காரியம் உண்டாகிறது. When you do this, something else happens கடைசியா சொல்லி முடிக்க also. போகிறேன். Finally,
14 வாசிங்கம்மா. verse 14. 2 Corinthians 4:14. கடைசி காரியம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவைக் கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்குள்ளாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். Amen. And it says here, knowing 14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 14. sorry, 2 Corinthians chapter 1 verse 14. கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. Just as you did partially acknowledge us, that on the day of our Lord Jesus you will boast of us and we will boast of you. Amen. ஆமென். நான் அங்க உட்கார்ந்தா கரங்களை தட்டி நன்றி செலுத்திருப்பேன். If I was sitting there, I would clap my hands and thank the நல்ல Lord. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. Amen. சில பேருக்கு விளங்கல. Some people don't understand. ஆனா பவுல் என்ன சொல்லுவாருண்டா, What does Apostle Paul இப்போ நீங்க say? சோத்திரம் ஒரு பக்கம் செலுத்துறீங்க, Yes, praise the Lord. விண்ணப்பம் பண்றீங்க, ரட்சிப்பு எதுவாக நீங்க மாறிட்டீங்க. Praying, you are living according to salvation. அநேகருக்கு ரட்சிப்பா நாங்க மாறிட்டோம். We have become a இப்போ இது vessel of நிமித்தம் என்ன salvation. வருகிறது என்றால், But what happens here? ஊழியர்கள் சபை மக்கள் மூலமாக புகழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகிறது. Through the church people will boast the ministers of God, and the ministers of God will boast the people of God. சபை மக்களுக்கும் ஒரு புகழ்ச்சிகள் உண்டாகிறது. We boast in the glory of God. அப்ப நீங்கள் நான் இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசுவுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை எவ்வாறும் ஒட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே. And that on the day of our Lord Jesus you will boast of us and we will boast of you. யார் புகழ்ச்சி தெரியுமா எங்களுக்கு? யார் புகழ்ச்சி தெரியுமா? Who will give us who will boast about ஆண்டவருக்கு us? புகழ்ச்சி வேற. Giving glory to God is one thing. Boasting about சூரியனுக்கு God, திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை காட்டி எல்லா நாமமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு தான். all name, all glory goes to him. குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனாம Eat, மகிமைக்கு drink, தான் செய்ய whatever வேண்டும். we do for the glory of God. ஆனா மறந்து போகாதீங்க, மோசேயும் கனம் பண்ணினார்கள், தேவனையும் கனம் பண்ணினார்கள். But don't forget, according to the word of God, they honored God, they honored the man of God Moses. நீங்க எடுத்துங்க வாசிங்கள் உபாகமம் 10 அதிகாரம் 21 வசனம். Deuteronomy chapter 10 verse 21. Deuteronomy 10:21. He is your praise, he is your God who has done for you these great and terrifying things that your eyes have seen. Amen. அவரே உன் புகழ்ச்சி. He is your praise. உன் கண் கண்ட இந்த பெரிய காரியங்களை உன்னிடத்தில் செய்த தேவன் அவரே. He is your God who has done for you these great and terrifying, amazing and awesome things. Amen. உங்களுக்கு புகழ்ச்சி அவர்தான். He is our praise. சாமுவேல்ல போயிட்டு பாருங்க, 1 சாமுவேல்ல அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டோனே எப்படியாப்பட்ட புகழும் எப்படியாப்பட்ட மகிமையும் அவளுடைய அன்னாளுடைய தாய்க்குள்ளாக வருகிறது. You can see in 1 Samuel how Hannah praises the Lord for Samuel. அது கிடைச்ச உடனே எப்படியாப்பட்ட ஒரு புகழ்ச்சி வருகிறது. How much praise she gives to the Lord. ரோமர் Hannah, 8 who couldn't have a baby, was given the blessing of ரோமர் 8 Samuel. அதிகாரம் எடுத்து பாருங்க. Look at Romans chapter இவர்களை 8. முன்குறித்து இருக்கிறார்கள், அவர் அழைத்திருக்கிறார், இவர் அழைத்திருக்கிறார்கள், அவர் ரட்சித்திருக்கிறார், அவர் ரட்சித்திருக்கிறார், நீதிமானாய் மாத்திருக்கிறார், இவர்களை நீதிமானாய் மாத்திருக்கிறார். Hallelujah. He has chosen, who he has called, who he has chosen, and he has saved, made them righteous and made them glorious children of God. Amen. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஊழியர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக, சபை விசுவாசிகளுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக, சபை விசுவாசிகள் மூலமாய் ஊழியருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். When we praise the Lord, not only that, when we do the acts of comfort and salvation and we are a vessel, we are a bridge, that becomes a praise for you and a praise for the man of God. அல்லேலூயா. Amen. ஆகைதான் இன்றைக்கு பினகா சொல்லக்குள்ள ஆராதனையில சொன்னான், எத்தனையோ பிரச்சனைகள் வேதனைகள் அடைந்திருந்த பொழுதும் பல அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து மரணத்தில் இருந்தவங்களை விடுதலை செய்து பலவிதமான சுகத்தை கொடுத்து பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து ஒரு புகழ்ச்சியை உண்டாக்கியிருக்கிறார், தேவனுக்கு மகிமை உண்டாக்கியிருக்கிறார். As said before in the worship, we have a reason to praise. The reason is those who are about to die. He resurrected
those who were about to split as families, he brought together those who had no children, he gave children. So many things he did. Why? So அநேகர் we may துதிக்கும் praise பொழுது him. பெரிய புகழ்ச்சி இந்த சபைக்கு உண்டாகும். When we praise together, it becomes a praise to the Lord. உபத்திரப்படுறவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் பொழுது பெரிய புகழ்ச்சிகள் உண்டாகும். And amongst affliction, when we give comfort, it's a praise. அநேக ஜனங்கள் வருவார்கள். Many people come and praise the Lord. அவர்களும் ஸ்தோத்திரம் செலுத்தி விண்ணப்பம் பண்ணுவார்கள். And they will pray. They will give thanks to the living God. Amen. Hallelujah. Nandri. Thank you, இந்த மூன்று Jesus. கிழமை எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கார்? How many people have said these 3 weeks God has spoken to us நல்லா thoroughly? தெரிஞ்சவங்க கை தூக்காதீங்க. Amen. Thank ஆனா you, Jesus. ஆண்டவர் பேசணும்னு சொன்னவங்க கை தூக்குங்க. சில பேர் கையை கொண்டு வரலையா? ஹalleluya. தேவனுடைய பிள்ளை, நீங்க சத்தியத்தை தான் நீங்க பேசணும். We must speak the truth. Amen. சத்தியத்தை நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க இருந்து செயல்படுத்தணும். We must act this in our life. இந்த பாருங்க, இந்த காலகட்டத்தில், இந்த உபத்திர காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த When we தேசம், all are going through affliction, all these countries going through affliction through this எனக்கு disease. அந்த ஆறுதல் இருந்தபடியா நான் உபத்திரப்படுறவங்களோட வீட்டுக்குள்ள போனேன். Because I had comfort, I was able to go through those who are suffering. தேவனுடைய Go to பிள்ளை, their ஒரு 3 homes. நாளைக்கு முதல்ல நான் சம்சபர சொன்னேன், ஒரு வீட்டுக்கு போனேன். நான் சித்திராக சொன்னேன், ஒரு வீட்டுக்கு போனேன். முன்ன பின்ன எனக்கு அவங்கள தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இந்த I went வாழ்க்கையில. to a house, I've never seen them before. ஆனா அவங்க போற உபத்திரம் நினைச்சு பார்க்கல. மனைவி ஹாஸ்பிடல்ல இருக்கறா. His wife is in hospital, is a brother. பயங்கர சூழ்நிலை. A very sad situation. ஆனா அதே நேரத்துல அவன்கிட்ட இருக்க குழந்தை வந்து ஒரு பிள்ளைக்கு 1.5 வயசு, மத்த பிள்ளைக்கு 6 வயசு. அவன் படுற கஷ்டம் நினைச்சு பார்க்கல. One child is 6 years old, one ஆனா child is நான் 1 years மனுஷி இவங்க எல்லாம் போயிட்டு அவங்களோட இருந்து அவங்க தார கூல் ட்ரிங்க் எல்லாம் ஹாஸ்பிடல்ல இருக்கறான். பயங்கர வியாதி. அவங்க வீட்ல போயிட்டு தெரியாத வீட்ல போயிட்டு கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரேன். We go and we sit with them and we speak to them. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோடனே பெரிய சந்தோஷம். எனக்கு மெசேஜ் வருது, என்ன தெரியுமா? உன்ட மனைவி வந்த உடனே வா. Then he messages. He doesn't know the Lord, but he messages, when my wife come from hospital. எத்தனை வீட்டுகளுக்கு போனேன் தெரியுமா? How many houses? எத்தனை வீட்டுக்கு மரக்கறி, எத்தனை வீட்டுக்கு இறைச்சி. இங்க இருந்து அவுட் ஆஃப் லண்டன் 3 மணித்தால இருள் சூழ்ந்ததான பாதைக்குள்ள எங்க போனவையா? போமத் இருள் சூழ்ந்த. ஐயா, இதுதான் ஐயா டைம். எங்கள்கிட்ட உபத்திரப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற அளவுக்கு உங்க தேவனாகிய ஆறுதல் தேவன் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். If you have God inside you in this crucial time, you are a comfort to your next door neighbor. You are a comfort to the people outside. தெரியாத அவங்கள You don't know them. You don't know them, but we go. நான் பார்த்ததே இல்ல சில வீட்டுகளுக்கு. Amen. ஆனா இன்றைக்கு ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தா அதை கூடி பிடிக்காதவன் இருக்கிறான். அவ்வளவு பயம். நீ என்ன உபத்திரப்படுற ஆறுதல் சொல்லுவ? How are you able to give comfort when you are not confident in the things that God gives you? ரத்தத்தையும் சரீரம் கொடுத்தா அதே பயம். பாஸ்டர் கையில கொரோனா வந்து எனக்குள்ள வந்துருமோ? ஐயோ, சாப்பாடு கொண்டு வர அதுக்குள்ள வந்துருமோ? இவங்க வீட்டுக்குள்ள போனா வந்துருமோ? அவங்க வீட்டுக்குள்ள போனா வந்துருமோ? அதை பிடிச்சா வந்துருமோ? வயரை பிடிச்சா வந்துருமோ? மைக்க பிடிச்சா வந்துருமோ? ஆனா பணத்தை மாத்திரம் பிடிப்பேன். ஆறுதல் இருக்கணும் உங்களுக்குள்ள. We must have comfort in ourselves. ஆறுதல் இருக்கணும் உங்களுக்குள்ள. You must have comfort in yourselves. ஜோன் ராஜ் ஒருத்தர் இருக்கார், இறந்து போனாரு. Pastor John Raj. அவர் இருமினாராம். He coughed. ஆமா, சேச்சுள்ள மைக்க பிடிக்கிறான் இல்ல. And the person in the church did not அந்த மைக்க மாத்தன்னு சொல்லி கொண்டிருக்கான். He's saying change the mic. அட பாவி, நான் உன்ன மாத்துவேன் நான் பிடிச்சு. You know, when the God with you, the ஆண்டவர் உனக்குள்ள இருக்குள்ள உனக்குள்ள ஒரு ஆறுதல் உனக்கு உண்டாகும். When God is inside you, you have a comfort, you have an assurance. உனக்கு ஒரு கிருபை உண்டாகும். You உனக்கு have the grace within you. இப்ப இப்படி போயிட்டு தெரியாத வீட்ல போய் கிளாஸ் எடுத்து குடிச்சு போட்டு வருவா நீ. ஐயா, உங்களை விட நல்ல ஐயா டாக்டர்ஸ் மாஸ். அவன் அந்த கொரோனா வயசுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Amongst the COVID, they give their life and they treat their patients. அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். They're living inside those hospitals. நாங்க nothing. நானே nothing. We are nothing compared to them. ஓமா இல்ல சீலன். அவன் அதுக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சோ அந்த ஆறுதல் உங்களுக்குள்ள இருக்கணும். We must have that comfort, children of God. ஹalleluya. அப்படி இருக்கக்குள்ள என்ன நடக்க முடிக்க போறேன். ஒன்னாவது நீங்கள் ஆறுதல் அடைகிறீங்க. First you are comforted. இரண்டாவது நீங்க திராணிகளா மாறுறீங்க. You become the vessel of comfort. நீங்க ஆறுதலா இருக்கும் பொழுது உபத்திரப்படுறவங்களுக்கு நீங்க ஆறுதல் செய்றீங்க. When you are comforted, you are a comfort to those who are in affliction. அது அவங்களுக்கு இரட்சிப்புக்கு எதுவாக மாறுறது. That is salvation for them. அதன் நிமித்தம் अनेக இரட்சிப்புக்குள்ளாக போகிறார்கள். For them
many others go through salvation, அவர்களும் வந்து இந்த இடத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். they thank God, அந்த தயவு நிமித்தம் and because of that favor, அவர்களும் விண்ணப்பங்களை பண்ணுகிறார்கள். they pray as well. அதற்காக இன்னும் ஜெபிக்கிற ஜெப கூட்டம் கூடுது. Prayer meetings are ஏன்னா அந்த increased. ஊழியக்காரன் அந்த சபை விசுவாசிகளை கொண்டு வச்சு அப்படி செய்யப்போகிற விண்ணப்பங்கள் கூடிக்கொண்டு போகுது. Prayers are increased. அங்க ஜனங்கள் எல்லாம் நன்றி செலுத்த துவங்குவார்கள். People are thanking the Lord. Amen. எல்லாத்துக்கும் மேலாக Above all, ஒரு புகழ்ச்சி உண்டாகிறது. a praise to you, a praise to the Lord, a praise to the people of God. I am clear. Amen. I am clear. Any question with you? Thank you, Jesus. இதுதான் தேவனுடைய பிள்ளை சத்தியம். This is the word of God. Amen. Hallelujah.